திருச்சிட்டம்பலம். கைத்தல நீரை கனி அப்பமோடவள் போரி கப்பிய கரிமுகன் அடிவே கற்றிடும் அடி அவர் புத்தியில் உரைபவர் கற்பகமன வினை கடிதேகும் தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு தீரள் போய மதையானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிறிதல் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரித ஆட்சிவன் ஒரு ரதம் அச்சது கொடி செய்த அதிதீரா அத்து எரது கொடு சுப்பி ரமணிபடும் அப்புணம் அதனிடைவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீட்டனையாள் கந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே பொழியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுமிசை கல்மிதப்பில் அணிந்து பிற நடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமொழி திருவா அதோரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம். எல்லாம் அல்ல சிவகாமிம்பளுடன் ஆகிய வள்ளல் வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் இன்று திருச்செந்தூர் புராணத்தில் பிரம்மவுக்கு வரக்கூடாத அத்தியாயம் பற்றி பேசுவதற்கு திருவர்களும் குருவர்களும் அடியாரர்களும் போட்டியுள்ளது. மொய்த்தார் அணி குழல். நாம் எப்பொழுதுமே ஒரு பாடலை சிந்தித்து விட்டு செல்வோம். அதன் அடிப்படையில் என்று மொய்த்தார் அணி குழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழான் வைதாரையும் அங்கு வாழ வைப்பன் வெய்ய வாரணம் போல் கைதான் 20 உடையான் தலைப்பத்தும் கத்தரிக்க எய்தான் மருமகன் உமையால் பயந்த இளஞ்சியமே என்று மிக அற்புதமாக அதாவது அருணகிரிநாத பெருமான் கூறுகின்றார். என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், மொய்த்தார் அணிகுழல் வள்ளியை என்று சொல்லும்போது அந்த வள்ளியினுடைய அந்த கூந்தலில் உள்ள மலர்களில் வண்டுகள் எல்லாம் போய் மொய்த்து இருக்கக்கூடிய அந்த மலர் மாலைகளில் வண்டுகள் எல்லாம் போய் மொய்த்து இருக்கக்கூடிய வள்ளியம்மையை இந்த இடத்தில் சொல்லி வள்ளியை மனம் புரிந்த முருகப்பெருமான் அவர் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்பன். ஏற்கனவே வள்ளியை பற்றி நிறைய பாடல்களில் முருகப்பெருமானை பற்றி சொல்லும் போதெல்லாம் அருணகிரிநாத பெருமான் வள்ளியை சொல்லாமல் விட்டதே கிடையாது. எல்லாத்துலேயும் கந்தர் அலங்காரத்தில் எடுத்தாலும் சரி, கந்தர் அனுபூதியில் எடுத்தாலும் சரி, திருப்புகழில் எடுத்துக்கொண்டாலும் சரி, வள்ளியை பற்றி நிறைய பாடல்கள் கூறியிருக்கின்றார். அதே போன்று இப்போ 6 முகங்களில் ஒரு முகம் என்ன செய்யும் அப்படின்னா, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று அப்படின்னு சொல்றார். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று குண்டுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று 6 முகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே என்று அற்புதமாக அருணகிரிநாத பெருமான் கூறுவார் திருப்புகழ். வள்ளியை பற்றி நிறைய பாடல்களில் சொல்லியிருக்கின்றார். செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பெறவான் நீ வரவான் சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்தில்லைனே என்று கூட அதிலையும் சொல்கின்றார். செம்மான் மகளை திருடும் திருடன். எல்லா சாமிக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. அதில் முருகப்பெருமானுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. சிவபெருமானுக்கு பூத்திருடன் பேர். ஏன்னா பூவை மறைச்சதுனால திருமலை 1008 மலர்களை வச்சு அச்சிக்கும் போது சிவபெருமான் பூவை மறைத்தார். அது மாதிரி மனதை கவர்ந்த கல்வன் ஞானசம்பந்த பெருமான் சொல்றார் சிவபெருமான, நம்முடைய உள்ளத்தை கொள்ளை கொண்டவன் என் உள்ளம் கவர் கல்வன். கண்ணன் வெண்ணெயை திருடினார், அவர் வெண்ணெய் திருடன் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் என்ன திருடினா அவர் ஒரு பொண்ணையே திருடிட்டு போயிட்டார் வள்ளிய. அதை சொல்லும்போது அவர் அருமையாக சொல்கின்றார். அப்படிப்பட்ட தனிச்சிறப்பு. 2வது, எல்லாவற்றுக்கும் மேலாக வள்ளி அம்மை இச்சாசக்தி. இந்த உயிர் என்ன விருப்பப்படுகின்றதோ அந்த விருப்பத்துக்கு தகுந்தவாறு இறைவன் இந்த உடம்பை நமக்கு தருகின்றார்.
அதில் முக்கியமான சக்தி எதுனா இச்சா சக்தி. இந்த ஒரு சக்தியை மட்டும் சாமி நம்மக்கிட்ட விட்டுறாரு. கிரியை ஞானத்தெல்லாம் சாமி பார்த்துக்க. அந்த விருப்பத்துக்கு தகுந்தவாறு நம்ம பணக்காரன் ஆகும்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த பிரிவில் கன்ஃபார்ம் பரவாயில்ல விருப்பப்பட்டுருச்சு இந்த உயிர் பிறக்க வச்சு அதில் அனுபவப்பட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருவாரு. நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம் வசதியாக இருக்கிறவங்க நல்லா செல்வ செழிப்போடு இருக்காங்க, அவங்க எந்த விதமான துன்பமும் அவங்க அடையலை அப்படின்னு நாம் நினைக்க வேண்டிதான். ஆனால் வசதி உள்ளவர்கள் எல்லாம் அவர்களுக்கு தகுந்த மாதிரி கடன் வச்சுருப்பாங்க. ஏழைகள் எப்படி வச்சுருப்பாங்கன்னா அவங்க 1000க்கு தகுந்த மாதிரி கடை வச்சுருப்பாங்க. ஒரு 2000 இப்போ ஏழை எளிய வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா கடை வச்சுருக்கேனே நான் எப்படி அடைக்க போகிறனோ அப்படின்னு வருத்தப்படுறாங்க. அதே இது கொஞ்சம் வசதி கொஞ்சம் கூடவங்க என்ன செய்வாங்க, 1 லட்ச ரூபா கடை எப்படி வந்ததுன்னே தெரியல அப்படிம்பாங்க. கோடீஸ்வரர் என்ன நினைப்பான், அவன் ஒரு 10 கோடி 20 கோடி அவனுக்கு சர்வசாதாரணமாக இருக்கும். 10 கோடி கடன் இருக்குது, சரி எப்படியாவது அடைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஆகுன்னா திடீர்னு ஒரு ஏதாவது விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும், அதை விற்று அடைக்கணும்னு இன்னொரு கடன் வந்துடும். இப்படி யாருக்குமே இந்த பிறவிக்குன்னு வந்தாச்சுனாலே அது வசதி உள்ளவர்களாக இருந்தாலும் சரி வசதி இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி அவரவர்களுக்கு தகுந்தவாறு கடனும் அவரவர்களுக்கு தகுந்தவாறு இன்ப துன்பமும் மாறிக்கொண்டே தான் வரும். அதில் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஏன் அப்படின்னா இங்கே வந்துட்டாலே இன்ப துன்பம் கட்டாயமாக வரும். பிறவி எடுத்தாலே இன்ப துன்பத்தை அனுபவித்து தான் ஆக வேண்டும். அதனால தான் ஞானிகள் எல்லாம் பிறவாமை வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. இறப்பு வந்ததுன்னா சிவருமானே உன்னை கண்டு காணும்படி இருந்தால் எனக்கு கொடு, இல்லைன்னா இந்த பிறவி வேண்டாம். அதை அப்புறம் சமயத்தில் சொல்றார், குனித்த புறமும் கோவை செவ்வாயும் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடையை எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. இப்படி எத்தனையோ பேரெல்லாம் இங்கே வந்து இறைவனை காணும்படி இருந்தால் எனக்கு பிறவி கொடு என்று எல்லா அருளாளர்களுமே கேட்கின்றார்கள். இல்லைன்னா என்ன செய்வாங்க, பிறவாமை வேண்டும். காரைக்காலம் என்ன கேட்டாங்க, பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேல் பெருமானே என்னுடைய வினைவேசத்தினால் ஒரு பிறப்பு வந்தது என்று சொன்னால் அப்போ எப்படிப்பட்ட பிறப்புன்னாங்க, உன்னை என்றும் மறவாமை வேண்டும். இன்னும் நான் வேண்டு நான் மகிழ்ந்து வாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார் என்று காரைக்காலம் யாரும் கேட்குறாங்க. அது மாதிரி வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, சாமிகிட்ட நீ கேட்குறதா இருந்தால் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றவையான் வேண்டாமை வேண்ட வரும் அப்படின்னாரு. அப்போ சாமிகிட்ட நம்ம என்ன தான் கேட்கணும்னு எல்லா அருளாளர்களும் சொல்கிறாங்க. போய் சாமிக்கிட்ட பிறவாமை கேளுங்க. சாமி கொடுக்காம விட்டுருவாரா? இந்த உயிரில் என்ன விருப்பப்படுதோ அது கொடுப்பார். ஆனால் இதில் ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம எல்லா அடியாரும் கேட்குறோம், பிறவாமை கேட்குறோம். ஆனால் ஆள் மனதில் இன்னும் நிறைய அனுபவிக்க வேண்டும் என்கின்ற விருப்பம் இருந்தால் பிறவாமை நம்ம கேட்குறோம். ஆனால் ஆள் மனதில் இன்னும் ஏதாவது பொருளை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பினால் அந்த பொருளை அனுபவித்து வந்து தான் கடைசி தான் பிறவாமை கிடைக்கும். புரியுது உங்களுக்கு? ஏதாவது இன்னும் ஏதாவது அனுபவிக்கணும்னு ஆசை ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு கடைசி தான் சாமி என்ன செய்வார், அந்த பேரின்பத்தை கொடுப்பார். இந்த உலகத்தில் எதில் நீங்கள் பற்று வச்சுருந்தாலும் சரி, துளி அளவு பற்று வச்சுருந்தாலும் அதை நீக்காமல் சாமி என்ன செய்ய மாட்டார், முத்தியை கொடுக்க மாட்டார். ஏன்னா அந்த பேரின்பத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் இந்த உலக போகத்தை நீக்கினால்தான் அதை அனுபவிக்க முடியும், இல்லைன்னா அதை அனுபவிக்க முடியாது. அது பிளம்பு, அது பக்கத்தில் கூட நம்ம நெருங்க முடியாது. அப்படிப்பட்ட ஜோதி பிளம்பு சாமி, பேரின்ப வடிவனாக இருக்கக்கூடிய பெருமான். அவர்கிட்ட நம்ம போகணுன்னா இதெல்லாம் ஒழிச்சாதான் நம்ம அங்கே போக முடியும். ஓங்கி ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமரது உள்ளம், அப்படி உத்தமராக இருக்கணும். ஓங்கி எல்லா இதுலையும் ஒடுங்கி அது நமக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த பிறவியில் அந்த இதெல்லாம் கொஞ்சம் நீக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். முடிஞ்ச அளவுக்கு நம்ம அடியார்களோடு இணங்கி செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தால் வேறு எதையும் நினைக்காம வந்த வேலை என்ன, இனிமேல் என்ன செய்யணும், இது வரைக்கும் செஞ்சதை விட்டுருவோம், இனிமேல் என்ன செய்யணும், செய்ய வேண்டியதை செஞ்சு வச்சா போகிற இடத்துக்கு எப்படி இருக்கும், நிம்மதியாக போயிடலாம். ஏற்கனவே பல கதையெல்லாம் இதுக்கு சொல்லியிருக்கோம். காசி பிராணயம்னா எதெல்லாம் கொண்டு போகிறோமோ அதே போல் நாம் கைலாயத்தை அடைய வேண்டும் என்றால் அதுக்கு தேவையான உபகாரணங்கள் நம் சிவ புண்ணியங்களை நாம் நிறையா சேர்த்து வைத்து கொண்டு நாம் செல்ல வேண்டும். எது போகும்போது நிறைய புண்ணியங்களோடு போகணும், நிறைய பாவம் செஞ்சுட்டு போகக்கூடாது. இது அவங்களுக்கு வீணாக காலத்தை கழித்து போகக்கூடாது. நிறைய சிவபுண்ணியமாக செஞ்சு 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 போகணும். நிச்சா சரி. அப்படி மொய்த்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்பன். முருகப்பெருமான
முத்தமிழால வைதாரே அங்கே சாமி வசைப்பாடினாலே முருகப்பெருமான் அருள் செய்வாராம். அப்போ இப்படி சொல்கிறாரு பாருங்க. முத்தமிழ் என்பது என்னன்னா இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழால் நாம் முருகப்பெருமானை போற்றினால், ஏன்னா அதனால தான் தமிழ் கடவுள் முருகன் நம்ம சொல்கிறோம். ஏன்னா அங்கே வைதாரையும் மற்ற எந்த சாமியும் நீங்கள் திட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கடும் கோபம் வந்துடும். அப்புறம் அதுக்கு ஒரு பிறவி வரும், நிறைய சிக்கல்கள்லாம் இருக்குது. ஆனால் தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்பன் எங்கள் முருகப்பெருமான். வேற ஒன்றும் வேண்டாம். சுந்தரம் சாமியில் என்ன பண்ணார், நல்லா திட்டினார், தமிழில் திட்டினார். சாமி என்ன செஞ்சார், அவருக்கு தொண்டு செஞ்சார். என்னப்பா செய்யணும், நான் வேணா தூது போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னாரு சுந்தரம் சாமிகிட்ட. எவ்வளோ பெரிய கருணையாளர் பாருங்க. அதை பல பாடல்களை சொல்கிறாரு. பல பாடல்களை சாமியை மறைமுகமாக திட்டிருக்காரு, நேரடியாக திட்டிருக்காரு. சாமி என்ன சாமி இப்படி பண்ணிட்டு அப்படின்னாரு. அப்புறம் திருவாரூருக்கு வந்தார் அந்த கண்ணை பெறுவதற்கு. அந்த பாடல் என்ன பாடல், வாய்ந்து போதுறேன் இல்லை இல்லை மீளாடிமை தான். மீளாடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே, மூளாத்தி போல் உள்ளே கனன்று முகத்தால் மிக வாடி, ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்ன கால், வாழாங்கிருப்பீர் திருவாரூரில் வாழ்ந்து போதீரே, வாழ்ந்து போதீரே அப்படின்னு பாடினாரு. என்ன சொன்னாரு சாமி, இந்த அடியார்கள்லாம் அல்லலை சொல்றதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணியிருக்கணும், அல்லலை தீர்த்திருக்கணும். அவங்க சொல்லி நீ தீர்க்கலனா நீயே இந்த திருவாரூரில் வாழ்ந்துட்டு போ சாமி அப்படின்னாரு. சாமி உனக்கு 3 கண்ணு இருக்கா இல்லையா சாமி? ஆமாப்பா இருக்குப்பா அப்படின்னாரு சிவபெருமான். அந்த 3 கண்ணில் எனக்கு ஒரு கண்ணை கொடுத்துட வேண்டியதானே அப்படின்னு கேட்டார். மற்றை கண் தான் தாராது ஒழிந்தால் நீ வாழ்ந்து போதீரே அப்படின்னாரு. குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தையாக்கினேன், மற்றை கண் தான் தாராது ஒழிந்தால் வாழ்ந்து போதீர். எப்படி இப்படி யாரு சொல்ல முடியும் சொல்லுங்க? அந்த அளவுக்கு அவர் சிவபுண்ணியம், மேருமலையிலும் தவம் செய்தவர் சுந்தரம் சாமி. அதனால அங்கு வைதாரையும் அங்கு வாழ வைப்பார். முருகப்பெருமான ஒரு புலவர் திட்டினாரு, அவரை கூட முருகப்பெருமான் பாட வச்சார். சிவபெருமானை பாடி முருகப்பெருமானை பாடாமல் இருந்தார். அதுக்கப்புறம் அவர் சாமி முருகப்பெருமானையும் பாட வச்சார் சாமி. அப்பேற்பட்ட கருணையுடைய வெய்ய வாரணம் போல், அதாவது பெருமானே நீ எப்படிப்பட்டவன் என்றால் வள்ளியை மனம் புணர்ந்தவன், முத்தமிழால் அங்கே வைதாரையும் அங்கு வாழ வைப்பவன், இன்ப வடிவினன், இன்பத்தில் இந்த உயிர்கள் எல்லாம் திளைக்கும்படி உன்னுடைய அருளை தருகின்ற பெருமான் நீ என்று கைதான் 20 உடையான் தலை 10, கை 10 கை, தலை 10, 20 கை 10 தலை 20 தோல், சாரி 20 உடையான் தலை 10 கத்தரிக்க ராவணன் 10 தலைனாலே அவனுடைய தலையை என்ன செஞ்சாராம், ராமர் அவதாரத்தில் போய் அவர் என்ன பண்ணாரு, அவர் தலையை கொய்து என்ன செஞ்சாரு, அவரை அழித்தார். அப்படிப்பட்ட ராவணனை அழித்த அவருடைய திருமாலுடைய மருகனே அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு. திருமால் இவருக்கு என்ன வேணும், முருகப்பெருமானுக்கு மாமா, அவருக்கு இவரு மருமகன், எய்தான் மருமகன், தலை 10 கத்தரிக்க எய்தான் மருமகன், அப்படிப்பட்டவருடைய மருமகன் நீ, திருமாலுடைய மருமகன். அவரே அப்படிப்பட்டவர், 10 தலையை எடுத்தவர், அவருக்கு நீ மருமகன்னா நீ எப்பேற்பட்ட பெருமான் அப்படின்னார். பல இடங்கள்ல திருமாலை இந்த இடத்துல அவர் ரொம்ப போட்டியிருப்பாரு. யாரு, நம்ம அன்னைநாத பெருமான். பல இடங்கள்ல, ஒரு இடம் 2 இடம், திருப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா பாட்டில் திருமாலை சொல்லியிருப்பாரு. அந்த வாமன அவதாரத்தில் போனே நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா, அப்பேற்பட்டவனுடைய மருமகன் நீ அப்படிம்பாரு பல இடங்கள்ல. அப்படி எய்தான் மருமகன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்துறாரு, உமையால் பயந்த இளஞ்சியமே, உமையால் பெற்றெடுத்த பெருமானே அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு. எப்படி சொல்றாரு பாருங்க, மொய்த்தார் அணி குழல் வள்ளியை வேட்டவன் தமிழால்
வைதாரையும் அங்கு வாழ வைப்பார். வெய்ய வாழனம் போல் கைதான் 20 உடையான் தலை 10 கத்தரிக்கை எய்தான் மருமகன் உமையால் பயந்து இளஞ்சியமே என்று கந்தர் அலங்காரத்தில் கூறுகின்றார். ராவணனை அழிக்க முடியாது, அவர் அப்பேற்பட்ட சிவபூஜை பண்றவர் தான். ஆனா அவருக்கு கூட காட்சி கொடுக்கல, அவரோட மனைவிக்கு காட்சி கொடுத்தாரு நமது சிவன். அழகமர் மண்டோதரிக்கு பேரருள் இன்பம் அளித்த பெருந்துரை மேய பிரானை சீரிய வாயால் குயிலே தென்பாண்டி நாடனை கூவாய். அந்த பாட்டை சொல்றாருல, இன்பன் தருவன் குயிலே ஏதரும் ஏழுலகேத்த பேரருள் இன்பம் அளித்த பெருந்துரை மேய பிரானை. அந்த இதில் சொல்லுவார், குயில் பத்தில் சொல்லுவார், அழகமர் மண்டோதரிக்கு பேரருள் இன்பம் அளித்த பெருந்துரை மேய பிரான் அப்படிங்கிறார். அப்போ அந்த அளவுக்கு மண்டோதரி தவம் செய்தவர், ராவணனோட தவம் செய்தவர். இவர் சிவபூஜை பண்ணாலும் கூட அவர் பல்வேறு பிறவியில் அவருடைய மனைவி சிவபூஜை பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம மேலோட்டமாக தெரியும் அவங்க மனைவியெல்லாம் என்ன தொண்டு செஞ்சுருக்க போகிறாங்கன்னு நம்ம நினைப்போம். ஆனால் ராவணனை காட்டிலும் தவம் செஞ்சவர் மண்டோதரி. இப்போ 63 நாயன்மார்களில் 63 நாயன்மார்களுடைய பேர் வரணும்னா அதுக்கு முழு முக்கியமான காரணம் அவங்களுடைய மனைவி. புரியுது அவங்களுக்கு? நமக்கு வெளியில் தெரியாது, ஆனால் உள்ளுக்குள்ளே போய் இது புராணம் படித்தோம்னா தெரியும். அவங்க மனைவி மிகுந்த பங்கு அவங்களுக்கு உண்டு. அதே போல் குடும்பத்தோடு தான் அவங்க என்ன செய்கிறாங்க, சிவபெருமானுடைய திருவடியை அடைகின்றார்கள். அப்படிப்பட்ட தனிச்சிறப்பு. அப்படி இந்த பாட்டில் ஏன் ராமரால் அவர் தலையை கொய்தார் என்று சொன்னால், அவர் மாற்றான் மனையை விரும்பிய காரணத்தினாலும் ஜடாயுவை வெட்டி கொன்ற காரணத்தினாலும். இப்போ சிவபூஜை பண்ணுறவங்க பிற உயிருக்கு என்ன செய்யக்கூடாது, துன்பம் இழைக்கக்கூடாது. இழைக்கக்கூடாதுல்ல, இழைச்சா குற்றம் தானே. மற்றவங்களை விட நமக்கு தான் தண்டனை ஜாஸ்தின்னு நான் பல இதில் சொல்லிட்டேன். அதனால் ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும். உமையால் பயந்து இளஞ்சியமே, உமையால் பெற்றெடுத்த பெருமானே என்று இந்த இடத்துல மிக அற்புதமாக சொல்கிறார். ராவணன் இந்த இடத்துல தான் சொல்லியிருக்காரு. மற்ற எல்லா இடத்துலையுமே மற்றவங்களை பற்றி சொல்லியிருப்பார். ஆனால் ராம அவதாரத்தை பற்றி இந்த கந்தர் அலங்காரத்தில் தான் சொல்லியிருக்காரு. மற்ற இடத்துல தான் திருமாலுடைய மற்ற அவதாரத்தை பற்றி சொல்லியிருப்பார். இந்த இடத்துல மட்டும்தான் ராவணனை பற்றி சொல்லியிருக்காரு. அப்போ ராவணனுக்கு அருள் செஞ்சாரா அப்படின்னா அவருக்கும் அருள் தான் செஞ்சிருக்காரு. அந்த இதை நீக்கி இப்போ சிவபூஜை பண்ணிய காரணத்தினால் அவரால் அழிக்கப்பட்டு அதுக்கப்புறம் சாமி என்ன செஞ்சுருவாரு, ஒரு நல்ல பிறவியை கொடுத்து மறுபடியும் ஆட்கொள்வார். அதுதான் உண்மை. அதுக்கடுத்து அவருக்கு பிறவியெல்லாம் இருக்குது, நிறைய பிறவிகள்லாம் இருக்குது. ராவணனுக்குரிய பிறவியெல்லாம் இருக்குது. அது மாதிரி எப்படி நமது அர்ஜுனர் மறுபிறவியில் கண்ணப்பனாராக பிறந்து மோட்சம் அடைந்தாரோ அதே போல் ராவணனுக்கும் இருக்குது. நிறையா சரித்திரத்தெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா நிறைய அவருடைய கதையெல்லாம் வரும். அப்படி இந்த பாடல் மிக அற்புதமாக கூறுகின்றார். இப்போ நம்ம கதைக்குள்ள போயிட போகிறோம். பிரம்மாவுக்கு வரம் கொடுத்த அத்தியாயம். மரங்கள் 4 எனும் ஒரு விதிமுறை செய்த வியாசரின் பயனாமை திருவடி மலர்களை சுகர் பணிந்து நின்று அன்பு மிக்க உயர்ந்த நான்முகன் வணங்கி வழிபட சிவகுமாரர் அருள்பாலித்த வரலாற்றை அறிவித்தருளும் என்று சுகமாமுனிவர் வியாச முனிவரை பார்த்து கேட்டார். ஆகா, டீவர் வருது, கொஞ்ச நேரம் ஆகட்டும். பிற சுட வச்சுட்டு குடிச்சுக்கணும். அவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க சுட வச்சு நீ சாப்பிடுங்களா? சாப்பிடு, டீ சாப்பிடுங்க. நீங்கள் சுகர் தெரிஞ்சிருமா? அப்படியா? சரி, பிற எனக்கு அது அவங்களுக்கு கொடுத்துருங்க சார். இதை நான் பிற சாப்பிடுங்க. சுகமாமுனி வேறு பணிந்து கேட்டார் குருநாதரை பார்த்து, பெருமானே, எனக்கு முருகப்பெருமானுடைய நான்முகன் வணங்கி வழிபட சிவகுமாரராகிய முருகப்பெருமான் அருள் பாலித்த வரலாறை அடியனுக்கு சொல்லி அருள வேண்டும் என்று அதுக்கு கேட்டார். குருநாதர் இருக்காருன்னா சிஷியர் எப்படி இருக்கணும்னா ரொம்ப பணிந்து கேட்கணும். அந்த வரலாற்றை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, நெஞ்சறிவுல குருநாதருக்கு முன்னாடி பேசக்கூடாது. குருநாதர்கிட்ட கூட பணிவு வரணும். இப்போ நம்ம மடத்துக்கெல்லாம் போகும்போது எப்படி போகிறோம், கூனி குறுகி குருநாதரை பார்க்கும்போது விழுந்து கும்பிட்டு இருந்துச்சு. இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது. குருநாதரை பார்க்கும்போது
கூனி குறுகி இருக்கும். அதே மாதிரி கோயிலுக்குள்ளே போகும் எப்படி போகணும்? கூனி குறுகி தான் போகணும். நாம இருக்கும் குடியெல்லும் நமனை எஞ்சும் நரகில் இடர்படும் நடலை எல்லும் ஏமாப்போம் பிணி எறிவோம் பணிவோம் எல்லும் இன்பமே என்னாலும் துன்பமில்லை. யாருக்கு இன்பமே என்னாலும் துன்பமில்லை அப்படின்னு அடுத்த சொல்றாரு. தாமார்க்கும் குடியல்லா சங்கரன சங்கவென் குலையோர் காதில் கோமார்க்கே நாம் என்றும் மீளாய் ஆளாய் கொய்மலர் சேவடியினையே சென்று குறுகினோமே. குறுகினவர்களுக்கு தான் சாமி என்ன பண்ணுவாரு? இன்பமே என்னாலும் இப்படி கெத்த அப்படி போனோம்னு வச்சுக்கோங்க. அப்படியா நீ அப்படி இரு, நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம துன்பத்துல தான் இருப்போம். அப்படி இருக்கக்கூடாது. சாமி போய் பார்க்க போனால் ரொம்ப கூனி குறுகி சாமியை பார்க்கும் போதும் அடியார்களுக்கு முன்னாடி நிற்கும் போதும் குருநாதருக்கு முன்னாடி நிற்கும் போதும் கூனி குறுகி இருக்கு. குமர குருபரன் கரெக்டா குமரகுருன்னு சொன்னது வந்து குமரகுரு வராது. குமரகுருவரான குமரன் விமான திருக்கோயிலில் வீட்டிலிருந்து வாங்க சார் மெய்மை பொருந்திய திரிசுந்தர அந்தணர்களே கூறுதற்கு உரியது என்று ஒன்று உள்ளது. அது வலுவுதல் இன்றி இங்கு இயம்புகின்றோம். இப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, குருபரன் ஏன் முருகபெருமான சொல்றோம் அப்படின்னா, தந்தைக்கே உபதேசம் அருளையே பெறுவான். நாங்க சார் சரணசா வைரவி சிவா என்ன தந்தைக்கே உபதேசம் குரு பரன் அப்படின்னு பேர். பரனுக்கு குரு. பரன்னா யாரு? பரன்னா யாரு? சிவபெருமான். பரனுக்கே ஒரு குரு, சிவபெருமானுக்கே குருநாதராக இருந்தார். குரு உபதேசம் செஞ்சதுனால அதை அந்த பாட்டில் சொல்லுவார். சாமி வந்து குருநாதராக இருந்து உபதேசம் செஞ்ச அந்த இதை நீ வேறு எனாதிருக்க நான் வேறு எனாதிருக்க நேராக வாழ்வதற்கு உன் அருள் கூற சேவேரும் ஈஸ்வர சுற்ற மாஞான போத புத்தி சீராகவே உரைத்த குருநாதா. அப்பாவுக்கு எப்படி சொன்னாராம்? சீராகவே உரைத்தாராம். அது அவர் உபதேசம் கேட்கும்போது இவர் வந்து இதில் உட்காந்துருந்தாரு, பீடத்தில் உட்காந்துருந்தாரு முருகப்பெருமான். சிவபெருமான் வந்து அவரை சுற்றி வந்தாராம். சேனா சேயேறு அப்படின்னா விடைவாகனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஈசன். சேவேரும் ஈசர் சுற்ற யார? முருகப்பெருமானை சுற்ற மாஞான போத புத்தி. இந்த இடத்துல ரெண்டு பேருமே ஒரு ஆளுங்கிறத மறந்துடக்கூடாது, அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். முருகப்பெருமானும் சிவபெருமானே தன்னைத்தானே மகனாக ஆக்கி கொண்டு சாமி சுற்றி வர்றார். தன்னைத்தானே பூசையும் செஞ்சிருக்காரு சாமி. தனக்குத்தானே மகனாகிய தத்துவன் தனக்குத்தானே மகனுமாகி தனக்குத்தானே தத்துவம் கேட்டலும் தனக்குத்தானே குருவாக ஆகுவதும் அப்படின்னு சொல்லி நம்ம கந்தபுராணம் சொல்லுது. அப்படி சேவேரும் ஈஸ்வர் சுற்ற மாஞான போத புக்தி சீராகவே உரைத்த குருநாதா. சீராகவே என்ன செஞ்சாரா? முருகப்பெருமான் உரைத்தார். யாருக்கு? சிவபெருமான். அப்படிப்பட்ட குருபரன். அதாவது பரன்னா சிவபெருமான், குருபரன் அப்படின்னா முருகப்பெருமான். இப்ப இது படிச்சிருப்பீங்க, திருநீற்று பதிகம் படிச்சிருக்கீங்களா? மந்திரமாத நீர் பாட்டு. அதுல என்ன தலைப்பு போட்டிருக்கு எல்லாரும் கவனிச்சிங்களா? இது வரைக்கும் நம்ம மந்திரமாத நீர் பாட்டு பாடியிருக்கோங்க. ஆனா அதில் உள்ள தலைப்பை எப்பயுமே பார்க்கறது கிடையாது. அதுக்கு தலைப்பு போட்டுப்பாங்க. நீங்க விதி வெல்வது எப்படி புக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுல புறமே தலைப்பு கொடுத்துருக்கோம். நீங்க மற்ற எந்த புக் வச்சிருக்கீங்கன்னு தெரியல, கருமுத்திர திருவரை வச்சிருக்கீங்களோ அதுல தலைப்பு போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோம்னா பறையின் வடிவம் அப்படின்னு போட்டிருக்கோம். திருநீட்டு பதியத்துக்கு மேல என்ன தலைப்பு? பறையின் வடிவம். அப்ப திருநீர்னா யாரு? பரன்னா சிவபெருமான், பறைனா அம்பாள். அப்ப திருநீர் யாருக்குரியது? இது தெரியாம திருநீர் சிவபெருமான், குங்குமம் வந்து அம்பாளுங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். திருநீரே அம்பாள். திருவருள், திருநீர் திருவருள், பறையின் வடிவம். அந்த பாட்டிலே வருது பார்த்தீங்களா? நிறைய சிறப்பு. திருநீட்டினை வளர்க்கும் கூட இந்த மங்கையர்க்க சிவன் பாட்டில் கூட வருதுல்ல, சிவன் திருநீட்டினை வளர்க்கும் அங்கே இருக்க நீ தன்னோடு வந்து ஆளவாயாவதும் இதுவேன்னு கூட போன வட்டம் நம்ம பேசுறோம். அவருக்குரிய வடிவம், பறையினுடைய வடிவம் என்னன்னா திருநீர். அப்போ பறை அம்பாள் அப்படின்னா பரன் யாரு? சிவபெருமான். பரனுடைய குரு யாரு? முருகப்பெருமான். அதை குருபரனாக குமரன் விமான திருக்கோயில் வீட்டிலிருந்து மெய்மை பொருந்திய திரிசுந்தர அந்தணர்களே. திரிசுந்தர அந்தணர்கள்னா யாரு? அந்த 2000 அந்தணர்கள் திருச்செந்தூர்ல
முருகப்பெருமானை வழிபடக்கூடிய 2000 அந்தணர்கள், அதுல ஒருவர் முருகப்பெருமானும் ஒரு ஆளா. எப்படி 3000 அந்தணர்கள்ல சிவபெருமான் ஒருவராக இருந்தாரோ அதே போல 2000 அந்தணர்கள்ல முருகப்பெருமான் ஒருவர்னு 2வது சொல்ல போறார். 2000 அந்தணர்கள் இருந்தாங்க. அவர்கள் வழுவுதல் இன்றி இங்கு இயம்புகின்றோம் என்று வைதிக முறைப்படி அவர்கள் வழிபட்டு அண்மையிலே அமர்வுங்கள் என்று சொல்லி எந்நாளும் 7 உலகங்களும் இறைஞ்சும் எமது தளத்தில் தங்கி அன்புடன் நமது திருவடிகளில் புதுமலர்களை எடுத்து நிரம்ப புனைவீர்கள். இப்ப முருகப்பெருமான் சொல்றாராம். இப்ப அவர் கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. யாரு? சுகமுனிவருக்கு வியாச முனிவர் கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பிரம்மாவுக்கு வரம் கொடுத்த அத்தியாயத்தை பத்தி சொல்லும் போது இப்ப முருகப்பெருமான் என்ன செய்யறாரா, அந்த 2000 அந்தர்களுக்கு முன்னாடி முருகப்பெருமான் உரைக்கிறார். என்னாலும் 7 உலகங்களும் இறைஞ்சும் எமது தளத்தில் தங்கி அன்புடன் நமது திருவடிகளில் புதுமலர்களை எடுத்து நிரம்ப புணர்வீர்களாக. அந்த 2000 அந்தரங்களை பார்த்து யாரும் சொல்றா? முருகப்பெருமான் சொல்றாரு. அது என்ன சொன்னாரு? அண்டளந்த மலர்கள் அப்படின்னாரு. அண்டளந்த மலர்கள். நாம ஒரு மாசத்துக்கு முன்னாடி பூவெல்லாம் நிறைய பூத்துருக்கோம். உடனே அந்த மலர்களை போய் நம்ம பறிக்க கூடாது. பறிச்சு வேஸ்ட். அந்த மலர்களை கீழே தான் போட முடியும், வேற ஒண்ணுமே செய்ய முடியாது. நேத்து மலர்ந்த மலராக இருந்தா கூட என்ன செய்ய முடியாது, ஆகாது. நீங்க பறிக்கும் போதே தெரியும் நேற்று மலர் எப்படி இருக்குன்னா தொட முன்னாடி அதுக்கு கீழே விழுந்துரும். இப்ப புது மலர்னு வச்சுக்கோங்க, இப்படி பறிச்சாதான் வரும், கையில இப்படி எடுத்தாதான் வரும். பழைய மலர்கள் இப்படி தொட்டதுமே அது கீழே விழுந்துரும். அந்த மலர்களை கீழே விட்டுறணும். நம்ம சிவார்ப்பணம் சொல்லி கீழே விட்டுற வேண்டியது. அது போக முடியல, கொஞ்சம் வருத்தம் தான். அந்த மலர்கள் சிவபெருமான் திருவடியை போக முடியாத ஒரு வருத்தமா தான் இருக்கும். இருந்தாலும் பெருமானே அது உன்னுடைய திருவடிக்கு வரணும்னு சொல்லி கீழே விழுந்த மலர்கள் எல்லாம் நம்ம அப்படி நினைச்சுக்கிடணும். மற்ற மலர்கள்லாம் எடுத்து சாமிக்கு கூடுமான அளவுக்கு அதை வேஸ்ட் பண்ணாம, சில பூ எடுக்கும்போதே சட்டக்கு சட்டக்குன்னு அப்படி அந்த இதை எடுக்கும்போதே பாதி பூ பிஞ்சு தான் வரும். அப்படிலாம் பறிப்பாங்க. அப்படி பறிச்சா என்ன ஆகுதுன்னா சாமிக்கு சாத்த முடியாது. சிலர் பிஞ்சு இருந்தாலும் சரி பரவாயில்லன்னு சொல்லி எடுத்து என்ன செய்யறாங்க, அதையும் கட்டுறாங்க. அப்படி கட்டக்கூடாது. அந்த மலருக்கு பிஞ்சிருச்சுன்னா அது கீழே தான் போடணும், வேற வழியே கிடையாது. சாமிக்கு கொடுக்கும்போது எல்லாமே சுத்தமான மலர்களாக இருக்க வேண்டும். ஆடையே உடுத்தினா கூட தினசரி என்ன செய்யணுமா, அந்த துணியாக இருந்தாலும் கசக்கி கட்டுன்னு இருக்காங்க. தினசரி அதை உலர்த்தி தான் நம்ம உடுத்தணும். அந்த அளவுக்கு சிறப்பு. அப்ப நம்ம மலர்களை நாம சாத்தும் போது அன்றளந்த மலர்களைத்தான் இறைவனுக்கு நாம் சாத்த வேண்டும். அப்படி புது மலர்களை எடுத்து நிரம்ப புணர்வீர்களாக. அது கொஞ்சம் கிடையாது, எப்படி நிரம்ப புணர்வீர்களாக. தென்றல் காற்று இலைவர வீசும் செந்தில் பதியே உறுதியான வீடு வேற்றை உதவுவது என்று உணர்வீன்கள் அப்படின்னு யார் சொல்றா? முருகப்பெருமான் சொல்றார். செந்திலம்பதியே வீடு வேற்றை தரக்கூடிய பதி, எளிதில் வீடு வேற்றை தரக்கூடிய பதி என்று நீங்கள் உணர்வீன்கள் என்று முருகப்பெருமான் அந்த 2000 அந்தர்களை பார்த்து, திரிசுதந்தர்கள் பேரு அவங்களுக்கு. 2000 அந்தர்களுக்கு என்ன பேரு? திரிசுதந்தர்கள். அப்படி உணர்வீன்கள் என்று சொல்லி நம்மையும் சிறந்த நம் பொருள்களையும் பெரிய நிலங்களையும் விரும்பும் செம்மையை விளைவிக்கின்ற ஆலயத்தில் உள்ள அரிய பொருள்கள் அனைத்தையும் கடமையாக கொண்டு காப்பது தொழிலாக உங்களுக்கு தொழிலாக இருக்கும். கோயிலில் உள்ள எல்லா நிலபுலங்கள் மற்றும் அங்கே ஆலயத்தில் இருக்கக்கூடிய அரிய பொருட்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு உள்ளது? இந்த 2000 அந்தர்களுக்கே உரியது. இப்பிறவிக்கு உரிய இன்பத்தையும் அறுவைக்குரிய முக்தியையும் வழங்கும் முதல்வன் இவ்வாறு கூறினான். யாருக்கு? அந்த அந்தர்களுக்கு. அதுவும் பாருங்க, முக்தியை வழங்கக்கூடிய இன்பத்தையும் அறுவைக்குரிய பயனையும் கொடுக்கக்கூடிய முருகப்பெருமான். அதான் சொன்னாரு, முக்தி தரு பக்தி திருநகை அத்திக்கு இறை சக்தி சரவணம் முக்திக்கு ஒரு வித்துக்கு ஒருவரன் என ஒரு. முக்திக்கு வித்து யாரு? இப்போ உங்களுக்கு உலக ஆசையெல்லாம் கொஞ்சம் வெறுக்குதுன்னு வச்சுக்கோங்க. என்னத்த உலகம், என்னத்தை வாழ்ந்து என்னத்தை கண்டோம் அப்படிங்கிற ஒரு வெறுப்பு வந்துருச்சுன்னா உங்களுக்கு முருகப்பெருமானுடைய அருள் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு முக்திக்கு நீங்க தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த விருப்பத்தை செய்வது யாருன்னா முருகப்பெருமான். புரிஞ்சு அவங்களுக்கு? அதான் முக்திக்கு வித்து குருபரன் என. இப்ப முக்தி மேல உங்களுக்கு பற்று வர ஆரம்பிச்சிச்சு. ஈசன் திருவடியை தவிர இனிமேல் நமக்கு ஒன்றும் வேண்டாம், போதும், வாழ்ந்தது போதும் அப்படிங்கிற அந்த நினைப்பு வரணும். நாம என்னத்தை அனுபவிச்சாலும் இந்த உலகத்து மேல என்ன பற்று கொஞ்சமாவது விடுதான்னு பாருங்க. இன்னும் பிள்ளைகள் இது பேரன் பேத்தி இது அந்த இதை நம்ம போய்கிட்டே தானே இருக்கோம். நம்ம இன்னும் அந்த பற்றுதலை விட முடியல. பார்த்தீங்களா? சாதாரண விட முடியாதான் பற்றுதலை. அதெல்லாம் தான் சாமி என்ன செய்வாராம்? பாசமேனும் தாழ் உருவி அப்படின்னாரு. அந்த பாசத்தை எப்படி செய்வாராம்? உருவத்தான் செய்வாராம். மெதுவா கலட்டுவாரு. எடுத்ததுமே நீங்க என்ன செய்ய முடியாது, நான் எல்லாவற்றையும் வெறுத்து விட்டார் அப்படின்னு போகணும்னு வச்சுக்கோங்க. இங்க வா, வீட்டுக்கு வா, எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போறியா? நீ சிவபெருமானுடைய அருளை பெறவே முடியாது, ஒழுங்க வா வீட்டுக்கு வா அப்படின்னு என்ன செய்வாங்க? அடிச்ச வீட்டுல உட்கார வச்சிருவாங்க. எங்கேயும் போனோம்னா
வெறுக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நாவை அடக்கிட்டோம்னா இந்த உலகத்துல எல்லாமே அடைக்கலாம். இந்த நாவை அடக்கிறத பெரிய விஷயம். கரெக்டா வேலை ஆயிடுச்சுன்னா 8 மணி ஆயிடுச்சுன்னு பசிக்காது ஆரம்பிச்சிருது. உடனே என்ன செஞ்சிடறோம், இனத்தையாவது ஒரு 5 இட்லியை உள்ள ஓடு அப்படின்னு விட்டுறோம். இதை அடைக்கிறணும் முதல்ல. இது அடைக்காச்சுன்னா எல்லாமே அடைக்கிறோம். காது இது கண்ணு எல்லாமே அடைக்கும். இது அடங்காததுனால தான் எல்லாமே. ஒருத்தர் நான் எல்லாம் வெறுத்து நான் வீட்டை விட்டு போறேன் அப்படின்ட்டு போனாராம். நல்லா கவனம் வைக்காங்க. ஒருத்தர் வந்து என்ன செஞ்சாரா, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் சன்னியாசம் போறேன் அப்படின்ட்டு எங்க இருந்து கிளம்புறாரு, சென்னையில இருந்து கிளம்பி திருச்சி வந்துட்டாரு. முக்கியமான வெள்ளி டம்ளரை வேற வெளியில வச்சுட்டு வந்துட்டாரு. மறுபடியும் போயிருக்கா. வெள்ளி டம்ளர் எடுத்து ஏமா அந்த வெள்ளி டம்ளர் எடுத்து உள்ள வைமா, நீ தான் எல்லாம் விட்டுட்டு போயிட்டல, அந்த வெள்ளி டம்ளர் வெளியில இருந்தால உள்ள இருந்தால அதை பற்று பாருங்க. அதை வந்து எடுத்து கொடுத்து வீட்டுல பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போனாராம். அப்படின்னு பற்றுதல் வரலன்னு அர்த்தம். அது மாதிரி ஒரு ஞானி என்ன பண்ணாரு, கோவணத்தை காய போட்டிருந்தாரு. திடீர்னு நெருப்பு பற்றி எரிய ஆரம்பிச்சதும் அவன் என் கோவணம்னு ஓடினாராம். ஓடி போய் அந்த கோவணத்தை போய் எடுத்துட்டு தூக்கிட்டு, அப்பாட என் கோவணத்தை நான் பாதுகாத்துட்டேன் அப்படின்ட்டு ஓடினாராம். அப்போ ஏதாவது பற்று விட்டுருக்கா? கோவணத்து மேலே பற்று இருக்கு. ஏற்கனவே இந்த பட்டணத்தை கதை சொன்ன பார்த்தீங்களா, பற்று எதுலேயும் வரக்கூடாது. எப்படின்னா இந்த உலகத்தில் செத்தாரை போலே தெரியணும். அப்படின்னா நம்ம தெரியுது கொஞ்சம் கஷ்டம்தான். எதையும் யார் சொல்கிறதையும் கேட்கக்கூடாது. நமக்கு என்ன முழுவதும் ஈசனிடம் மட்டும்தான் இருக்கணும். முருகா என்றது தரமும் அடியார் முடிமையில் இணைத்தால் அருள்வோனே முருகா 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 முருகான்னு உருகணும். அப்படி உருகுனா சாமி நம்மக்கிட்ட வந்து அருள் செய்வார். மற்ற புறத்தை நோக்கணும்னா நமக்கு இறைவன் மேலே உள்ள அன்பு குறைஞ்சிடும். நமக்கு இறைவன் மேலே அன்பு வரணும்னா இறைவனை பற்றிய சிந்தனைகள் நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும். அப்படி பல ஞானிகளெல்லாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்து எத்தனையோ அருளாளர்கள் எல்லாம் மோட்சம் அடைந்திருக்கின்றார்கள். அவை பாட்டி, பாம்பன் சுவாமிகள், அருணிநாத பெருமானு, இப்படி எத்தனையோ அருளாளர்கள் எல்லாம், குமரகுருவரர், இப்படி போன்ற பல அருளாளர்கள் எல்லாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்து மோட்சம் அடைந்திருக்கின்றார். பாம்பன் சுவாமிகளுக்கு ஸ்பெஷலாக முருகப்பெருமான் அருள் செஞ்சிருக்கார். கடைசி அவர் கால் ஒடிஞ்சு சென்னை மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருந்தார். அப்போ அவர் அட்மிட் ஆகையில் பக்கத்தில் ஒரு குழந்தை முருகப்பெருமானே பக்கத்தில் வந்து உட்காந்துருந்தாராம். டாக்டர் வந்து பார்க்குறாங்க, எல்லாமே சரியாயிருச்சான். உடஞ்ச கால் எல்லாம் எப்படி நார்மல் ஆச்சு, எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு டாக்டரே அவங்களால கண்டுபிடிக்கவே முடியலையா, எப்படி சரியாச்சுன்னு கண்டுபிடிக்கவே முடியலையா. அப்போ பாம்பன் சாமிகளுக்கு மட்டும் முருகப்பெருமான் காட்சி கொடுத்துருக்காரு. இப்பயும் நம்ம போனோம்னா சென்னை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போனீங்கன்னா அவர் அட்மிட் ஆன அந்த இதுவும் அவர் பக்கத்தில் முருகப்பெருமான் படமும் வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். இதை பார்க்கறதுக்காக அப்படின்னு போயிருந்தேன் சென்னைக்கு, அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்காது ஹாஸ்பிட்டல். எப்போ போனாலும் கூட்டு போய் காமிப்பாங்க, இதாங்க பாம்பன் சாமி இருந்த இடம், இங்கே தான் முருகப்பெருமான் அவர் படத்தை முருகப்பெருமான் படத்தை வச்சுருப்பாங்க. இப்பயும் போனீங்கன்னா தெரியும். இன்னொரு நாள் நம்ம பாம்பன் சாமிகளை பற்றி நம்ம ஸ்பெஷலாக பேசுவோம். சாமியோட திருவிழா என்ன சார் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், இருந்தாலும் மறுபடியும் ஒருக்கா பேசுவோம். சரி, அப்படி இதெல்லாம் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு உள்ளது என்று முருகப்பெருமான் சொன்னார்னா அது திரிசுதந்தர்களுக்கு முருகப்பெருமான் கூறினார். நீங்கள் 2000 தொகையான அந்தரர்கள் பொருந்திய அத்தொகையில் நாமும் ஒருவர் என உரைத்து. இப்போ சொல்றாரா முருகப்பெருமான் என்ன சொன்னாரு, நீங்கள் 2000 பேரில் நானும் ஒருவன் அப்படின்னு முருகப்பெருமானே சொல்றாரு. அன்னையிலும் பேர் இரக்கம் கொண்டு எளிய என்னை காக்கும் எம்மான் திருவுள்ள மகிழ்ந்து கூறார். இப்படி முருகப்பெருமான் அந்த அந்தரர்களை பார்த்து கூறலாயினார். என்னாலும் அடைக்கலம் என்று உங்களை அடைந்தவர்கள் வந்து நம்மை தரிசித்து வழிபடுவோர் அடையும் பெரும் சிறப்பை பெறுவர். இங்க வந்து முருகப்பெருமானை வந்து யாரு அடைக்கலம் என்று வருகின்றார்களோ, செழுக்கமல திரளன்னனின் சேவடி சேர்ந்தமைந்த பழுத்த மனத்தடியாருடன் போயினர் யான் பாவியன் புழுக்கனுடைய பூங்குரம்பை பொல்லா கல்வி ஞானமில்லா அழுக்கு மனத்து அடியேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே பெரும்பெருமான் வெறும் பிச்சு தரும்பெருமான் சதுரப்பெருமான் என் மனத்துள்ளே வரும் பெருமான் அப்படிங்கிறாரு மாணிக்க பெருமான். அப்படி போய் சிவபெருமானே கதின்னு வந்து என்ன செஞ்சிடணுமா, அடைக்கலம் புகுந்துடணும். அப்படி அடைக்கலம் புகுந்தா திருச்செந்தூர்ல போய் யார் அடைக்கலம் புகுகின்றார்களோ தரிசித்து வழிபடுவோர் அடையும் பெருஞ்சிறப்பை பெறுவர். இங்க வந்து யாரு அடைக்கலம் வருகின்றார்களோ அவர்கள் பெரும் சிறப்பை பெறுவார்கள். எங்க போனா, திருச்செந்தூருக்கு போனா. திருச்செந்தூர்ல சாமி எப்படி இருக்காரு, செந்தில் ஆண்டவராக இருக்கின்றார். செந்தில்னா என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, செம்மை நிறமுடைய. செந்துனா செம்மை நிறமுடைய. முருகப்பெருமான் எப்படிப்பட்டவர், செக்கச்செவேன்னு இருப்பாரு.
அப்போ கிள்னா ரத்தம் வருமானு கேட்கக்கூடாது. சிக்கச்சவேர்னு முருகப்பெருமான் செந்நிறமுடைய இல் அப்படின்னு என்ன அர்த்தம்? இல்லைன்னா நாம் வசிக்கக்கூடிய இடம்னு அர்த்தம். இப்போ யார் பேர் சொல்லலாம்? கந்தசாமி இல்லம் அப்படின்னு பொதுவாக சொல்லுவோம். இல்லைன்னா இல்லம். அப்போ செந்தில் அப்படின்னா அங்கே உரைகின்ற இடம். முருகப்பெருமான் அங்கே ஒரு செம்மை நிறமுடைய முருகப்பெருமான் உரைகின்ற இடம் திருச்செந்திலம்பதி. இப்போ நம்ம ஒருத்தவங்க பேரை சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சொற்பொழி முடிஞ்சதுக்கப்புறம், ஏன் சிவா உங்களுக்கு என்ன சிவா வஞ்சகம், ஏன் பாரு நீங்கள் விட்டுட்டே இல்லை சிவா அப்படிவாங்க. அத்தனை பேரை சொன்னீங்களே ஏன் பேரை சொன்னீங்களா அப்படிவா. அப்படி சொல்ல மாட்டாங்க, இதுக்காக சொல்கிறேன். நம்ம அடியார்கள் எப்பவுமே யாரையும் அப்படி சொல்ல மாட்டாங்க. சே, அப்படி திருச்செந்தில்பதியில் வந்து இத்தேவி இருவருடன் இன்பம் கொண்டு இருப்போம். எப்பவுமே நாம் இந்த இருவகை சக்தியோட நாம் இங்கே இருப்போம் அப்படின்னு முருகப்பெருமான் சொல்றாரு. திருச்செந்தூர்ல சாமி எப்படி இருப்பாரா? இருவகை சக்தியோடய எப்போதுமே இருப்பாராம், நிலை பெற்று இருப்பாராம். எங்க திருச்செந்தூர்ல 2 வகை சக்தி. என்ன சக்தி? ஒன்று இச்சா சக்தி, இன்னொன்று கையில் உள்ள வேலு ஞான சக்தி. கரெக்டாக சொல்லிட்டாங்க. அப்போ எப்படி கேட்காங்க பார்த்தீங்களா? திருச்செந்தூர் இப்போ கொஞ்ச நாளாக தான் கேட்குறாங்க, எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆழ்ந்துட்டாங்க. அப்படி இந்த இருவகை சக்தியோடு இரு தேவியரோடு அங்கே முருகப்பெருமான் வீட்டிருக்கின்றார். 2வது இரு சக்தி என்பது நடத்துவீங்க, ஒன்று தாதான்மியம், மற்றொன்று பரிக்கிரகம் என்று பெயர். இந்த உலகத்தை இயக்குவதற்காக பயன்படுத்தக்கூடிய சக்தி ஒன்றும், ஒன்று விட்டு நீங்கா சக்தி என்றும் கூறப்படும். எந்த சாமியும் அதுக்கு கண்டிப்பாக என்ன இருக்கும்? சக்தி இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா, நான் அடி சின்ன பிள்ளைங்கள சொல்லியிருக்காங்க, விநாயகர் பெருமானுக்கு சக்தியே கிடையாது, அப்புறம் எப்படி அருள் வரும்? விநாயகர் பெருமானுக்கு சக்தி இல்லாமல் எப்படி அருள் கொடுக்க முடியும்? கண்டிப்பாக சக்தி இருக்கணும்ல. என்ன சக்தி? 12 வகை சக்தி இருக்கு. அதில் ஒன்று குறிப்பிட்ட சக்தி வல்லப சக்தி. வல்லப கணபதின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்படி மடியில் வச்ச மாதிரி இருக்கும். அதனால் எந்த ஒரு சக்தி தெய்வமாக இருந்தாலும் நம்ம ஐவங்க அதே தான். பார்த்தீங்களா, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு யோசிச்சுருக்காங்க. அது எங்கே இருக்குது? நம்ம ஐப்பங்களை ஒட்டி வல்லப கணபதி. சரி, அப்படி நாம் எப்போதும் இன்பத்தோடு இங்கே இருப்போம் செந்திலம்பதியில் அப்படின்னு முருகப்பெருமான் சொல்கிறார். அறிவில்லாதவர் ஆயினும் நம்மை உள்ளத்தில் தியானியாமல் சீர்கட்ட பாவங்களை செய்வார்களே ஆயினும் அன்போடு திருச்செந்திலம்பதியை அடைந்து அடைக்கலமாகின்றவர்களுக்கு வேண்டிய விருப்பத்தின்படி மேலான நிலையை நாம் மேவ செய்வோம் அப்படின்னு முருகப்பெருமான் சொல்றார். யார்கிட்ட சொல்றாரு? அந்த அந்தணர்களை பார்த்து, இப்பேற்பட்ட பாவங்கள் செய்திருந்தாலும் இதுவரைக்கும் உள்ளத்துல முருகப்பெருமானை நினைக்காமல் இருந்தாலும் கூட திருச்செந்திலம்பதியை வந்து அடைந்து அவரே அடைக்கலம் என்று புகுந்தால் அந்த பாவச்செயலிலிருந்து நீங்கியும், உள்ளத்தில் இதுவரைக்கும் நினைக்காமல் இருந்தாலும் அந்த பாவத்தையும் முருகப்பெருமான் அங்கே நீக்குவார் செந்திலம்பதியை. அதனால கல்லாப்பிளையும் கருதாப்பிளையும் கசிந்துருகி நில்லாப்பிளையும் நினையாப்பிளையும் இன்னும் 5 எழுத்தை சொல்லாப்பிளையும் துதியாப்பிளையும் தொழாப்பிளையும் எல்லாப்பிளையும் பொறுத்தல்வாய் கட்சி ஏகம்பனே என்று சொல்வதற்கெனங்க முருகப்பெருமான் இந்த தவறை எல்லாம் இங்கே மன்னிக்கின்றார் எங்க செந்திலம்பதியில. அப்படியே அந்த அலைகள் எல்லாம் அப்படியே வரும், பார்த்துருக்கீங்களா? எல்லா கோயிலும் மலையும் மலை சார்ந்த இடமா இருக்கும். இது மட்டும் எங்க எப்படி இருக்கு? கடலும் கடல் சார்ந்த இருக்கும். இந்த பிறவி என்கின்ற கடலில் நாம் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றோம். முருகப்பெருமானுடைய திருவடி அங்கே செந்திலம்பதியில் இருக்கு. நாம் என்ன செய்யணும்? கரை ஏறி முருகப்பெருமானுடைய திருவடியை நாம் அடைய வேண்டும். அந்த அலைகளெல்லாம் போய் என்ன செய்யுமா? அதில் போய் சேரும். அதே போல் நாம் பிறவியிலிருந்து தப்பித்து எங்கே போகணும்? திருவடியை போய் நாம் சேர வேண்டும். அதுக்கு நமக்கு புனையாக இருப்பது மந்திரம், சரவண பவ என்கின்ற மந்திரம். அது மாதிரி குருநாதர் யார் யாருக்கு உபதேசம் பண்ணியிருக்காங்களோ அந்த மந்திரம் புரியுது அவங்களுக்கு. அப்படி அடைக்கலம் ஆகின்றவர்களுக்கு வேண்டிய விருப்பத்தின்படி மேலான நிலையை மேவச் செய்வோம் என்று முருகப்பெருமான் அவர்களுக்கு கூறினார். அப்படி சொன்னதுமே இப்போ இந்த திருச்செந்திலம்பதியில் எல்லாருக்கும் எளிமையாக கவரக்கூடிய ஒரு ஊர் எது என்று கேட்டால் இந்த திருச்செந்தூர். எல்லாருக்கும் பிடிக்காத ஆளே இருக்க முடியாது. இந்த ஊருக்கு போயாச்சுனாலே போனால் அவ்வளோ ஆர்வமாக இருக்கும். அடுத்தடுத்து போக மாட்டோமாங்கிற எண்ணம் திருச்செந்தூருக்கு கூட நமக்கு வரும். ஏன்னா அந்த கடல் அலைய சில பேர் பார்த்தீங்கன்னா கடல் பக்கத்தில் போய் இப்படி உட்காந்துருவாங்க. சரி உட்காந்து ஏதாவது மந்திரம் சொல்லலாம்ல, மந்திரம் சொன்னால் அந்த இடத்துல சிறப்பு. வெண்டிமாலைக்கு அந்த இடத்துல இருந்து மோட்சம் அடைஞ்சார். இந்த கதையை நம்ம சொல்லும்போது நம்ம சொன்னோம்,
அவர் கடலில் போய் விழும்போது முருகப்பெருமான் அவரை தடுத்து திருச்செந்தூர் புராணத்தை அவரை ஏற்ற வைத்தார். அங்கே வச்சு தான் மோட்சம் அடைஞ்சார் வெண்டி வளைக்கவராயர். அந்த இடத்துல போய் அந்த கடற்கரையோரம் போய் அப்படி உட்காந்து நம்ம முருகப்பெருமானை தியானம் செய்தால் நமக்கு உடனே முருகப்பெருமான் நமக்குள்ளே வந்துடுவாராம். அந்த இடத்துல இருந்து தவம் செஞ்சான். யாராவது அங்கே போய் தவம் செய்கிறோமா? கடற்கரையில் போய் 10 ரூபாய்க்கு கொஞ்சம் சுண்டல் கொடுங்க, 10 ரூபாய்க்கு சுண்டல் கொடுங்க அப்படின்ட்டு அந்த சுண்டலையும் பார்த்தீங்கன்னா ஒன்று எடுத்து வாயில போட்டுக்கிட்டு அதை 1 மணி நேரமா அரைச்சி சாப்பிட்டுட்டு அந்த கடற்கரையை கடலை பார்த்துக்கிட்டாலும் இருப்பாங்க ஒழிய முருகப்பெருமான் நினைக்க மாட்டாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில பேர் ஐஸ் இருக்காங்க, ஐஸு சுண்டல் மட்டும் எங்களுக்கு பார்த்தாது, ஐஸ் இருந்தால் ஐஸ் கொடுங்க, இல்லைன்னா மாங்காய் கொடுங்க அப்படின்னு எல்லாம் அங்கே என்னென்ன விற்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அத்தனையும் வாங்கி சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. சில பேர் திருச்செந்தூர் போயாச்சுன்னா எல்லாத்தையும் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் ஒன்று வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வரணும்னு நினைப்பாங்க. அப்படின்லாம் இருக்காங்க. நீ எங்கே போனாலும் சரி யாரை மறக்கக்கூடாது, சாமியை மறக்கக்கூடாது. நீ எந்த இன்பத்தைனா அணுவீங்க, அந்த இன்பத்தை தருவவன் இறைவன் என்பதை மட்டும் நம்ம மறந்து விடக்கூடாது. இப்போ நீங்கள் வீட்டில் போய் சுவையாக சாப்பிட்றீங்க, பெருமானே உன்னுடைய திருவிழாவில் இதை நான் உண்கின்றேன் அப்படின்னு ஒன்றுங்க. அதில் எந்த விதமான இதுவும் வராது, அது சுத்தரத்தமாக போய் கலக்கும். இப்போ எல்லாம் டூரிஸ்ட் போகிறீங்க, இப்போ உங்கள் வீட்டுக்கு எல்லா கெஸ்ட்டெல்லாம் வந்துட்டாங்க, நீங்கள் ஒரு டூரிஸ்ட் போகிறீங்க, அங்கே போய் அந்த இன்பத்தெல்லாம் அனுபவிக்கிங்க. இது ராட்டினத்தில் போகிறீங்க, ஏதோ அனுபவிக்கிறீங்க. அதை அனுபவிக்கும் போது சாமியை நினச்சிக்கணும். சாமி உன்னோட திருவிழாவில் அந்த இன்பத்தை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு நினைக்கணும். நான் அனுபவிக்கிறேங்கிற நினைப்பு வந்துருச்சுன்னா அதில் துன்பம் வந்துடும். புரியுதா உங்களுக்கு? இறைவன் திருவருளால் அனுபவிக்கின்றோம் என்றால் அதில் நமக்கு துன்பம் வராது. அப்படியே நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், எங்கள் அதிசயத்துக்கு போயிருந்தோம். அதிசயத்துக்கு மதுரையில் இருக்க பார்த்துருக்கீங்களா? நாங்கள் எல்லாம் பசங்களாக சேர்ந்து அதிசயத்துக்கு போனோம். மதுரைக்கு போகும்போது நான் அப்போ தான் வழிபாட்டுக்குள்ளே வரேன். அப்போ வந்து எந்த நேரம் நமச்சிவாயன்னு சொல்லிகிட்டே இருப்பேன், அப்படின்னு மாதிரி சொல்லிகிட்டே இருப்பேன். அவங்க கூட போனேன். போகும்போது எல்லாரும் அந்த ராட்டினத்தில் இப்படி தலைகீழ போய் சுற்றும், பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் என்ன ஆச்சு அப்படின்னா, அப்படி தலைகீழ சுற்றுறதுல நான் சொன்னேன், நமச்சேன்னு சொல்லுங்கள், எதுவுமே ஆகாது அப்படின்னு. இங்கே வரு, அது உன்னோட வச்சுக்கிடணும், புரியுதா? எங்ககிட்டலாம் சொல்லக்கூடாது அப்படின்னாங்க. அப்படியே சரி அப்படின்ட்டு நான் அப்படின்னு ஒன்றும் சொல்லலை. முடிச்சுட்டு நாங்கள் அந்த ராட்டினத்தில் போய் ஏறி உட்காந்தது யார் என்னை சொன்னாங்களோ அவர் என்ன செய்யார், அந்த இடுப்பில் கட்டுறத மாட்டாம விட்டார். இப்படி போய் தலைகீழ, அது நல்ல லெவல், அது சின்ன ராட்டினம், அதுக்கு இப்படி தலைகீழ போய் அவருக்கு டம்முன்னு கீழே வந்து விழுந்துட்டார். அவருக்கு லேசு மண்டையில் அப்படி லேசு இப்படி கீழே குடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவரை தூக்கி விட்டு அப்புறம் சரி பண்ணி கொஞ்ச நேரம் படுக்க வச்சு கொஞ்சம் அவரை சரி பண்ணி விட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கூட்டு வந்தோம். கிளம்பி வரும்போது, சரவணா தெரியாமல் சொல்லிட்டேன், இனிமேல் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு. யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, இகழ்ச்சியாக பேசக்கூடாது. சொன்னால் கேட்டுக்கிடணும், இல்லையா விட்டுட்டு கூட போயிடலாம். அதை உன்னோட வச்சுக்கிடணும், புரியுதா அப்படின்னாங்கல்ல, அது அவரோடய வச்சு. அதனால் யாரையும் என்ன செய்யக்கூடாது, குற்றம். ரெண்டாவது நான் தான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, எங்கே போய் நீங்கள் இன்பத்தை அனுபவித்தாலும் அது இறைவனுடைய திருவருளால் நாம் அனுபவிக்கின்றோம் என்கின்ற உணர்வு மட்டும் இருந்தால் புரிஞ்சுச்சா? நீங்கள் என்ன மண்ணில் நல்ல வண்ணமும் வாழலாம். எண்ணில் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடும் போதும் கூட இறைவன் திருவருளால் அனுபவிக்கின்றோம் என்று நினைக்கணும். புரிஞ்சுச்சா? சரி. ஏன்னா எல்லா இன்பத்தையும் யாரும் கொடுக்க முடியும்? சாமி தான் கொடுக்க முடியும். நம்மளால் எந்த இன்பத்தையும் நம்மளால் அனுபவிக்க முடியாது, நுகரவும் முடியாது. அதை கொடுப்பது இறைவன் என்பதை மறந்துவிடக்கூடாது என்று அடைக்கலம் ஆகின்றவர்களுக்கு வேண்டிய விருப்பத்தின்படி மேலான நிலையை மேவ செய்யும் என்று முருகப்பெருமான் கூற, திருவாய் மலர்ந்த குமார பெருமானுடைய மலர் போன்ற 2 திருவடிகளை ஆராதிக்கும் அந்தணர்கள் அனைவரும் அவ்வாறே உமது திருவடி மலர்களையும் நிலைபெறான தொழிலையும் விட்டுவிட மாட்டோம் என்று விண்ணப்பம் செய்வது, இன்னொரு விண்ணப்பம் ஒன்று செய்கின்றோம் என்று அந்த அந்தணர்கள்லாம் சொன்னாங்க. இவ்விடத்தில் எந்நாளும் வணங்கி அன்போடு மூழ்கவும், பயனை விரும்பும் மன்னவரும் விண்ணவரும் மற்ற மறையவரும் நீராடவும், பிள்ளைகள் பேரர்கள் அறம் பொருள் இன்பம் முக்தி ஆகிய அவர்களுக்கு அளிக்கும் அத்தகுதியுடைய காரணமும் தானேயாகி, இங்கே வறுமையும் கொடிய நோயையும் தீர்த்து நாவிற்கு இனிய மென்மையான அமுதம் போல் உயர்ந்த சுவையுடையதாகிய கல்வியை பெரிய அறிவோடு காட்டி விளக்கி எம்மை ஆட்கொள்ள ஆக்கி அரிய ஒரு தீர்த்தம் வெளிப்பட நீ அருள் செய்ய வேண்டும் என்று அந்த அந்தணர்கள்லாம் கேட்டாங்க. யாருக்கிட்ட? முருகப்பெருமான்கிட்ட கேட்டாங்க. எல்லாரும் நிலை வரும்படி விண்ணவர்களும் மன்னவர்களும் வந்து நீராடுவதற்கும், பிள்ளைகள்
அறம்பொருள் இன்பம் முக்தி அளிக்கக்கூடிய வறுமையும் கொடிய நோயும் தீர்த்துக்கக்கூடிய ஒரு தீர்த்தத்தை அருளி செய்ய வேண்டும் என்று அந்த அந்தணர்கள் எல்லாம் முருகப்பெருமானிடம் கேட்டார். அது என்ன தீர்த்தம் கேட்கீங்களா? அந்த கரெக்டாக சொல்லிட்டாங்க. நாளிகேரனதே தான். நாளிகேரன் தீர்த்தத்தை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, அதை சொல்கிறார் பாருங்க. அது என்ன தீர்த்தம்? தீர்த்தம் வெளிப்பட நீ அருள் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்கின்றார்கள். முதலும் முழு நடுவும் இறுதியும் இல்லாத முதல்வா, கடலில் மூழ்குவதற்கு உரிய நாட்களை முன்னோர் கற்பித்துள்ளனர். ஒழுக்கத்துடன் ஏழைகள் நாள்தோறும் நீராட பெரிய ஆகாய கங்கை போல் தகவுடைய ஒரு தீர்த்தத்தை நீர் தந்தருளும் என்று விண்ணப்பித்தனர். என்னென்னலாம் சொல்கிறாங்க பாருங்க. இது அப்பேற்பட்ட தீர்த்தமா? எப்பேற்பட்டது? வறுமையும் கொடிய நோயும், விண்ணவரும் மன்னரும் வந்து நீராடுவதற்கு, அடுத்து கல்வி அதில் போய் மூழ்கினா கல்வி வருவதற்கு, அடுத்து வந்து முதலும் நடுவும் இறுதியும் இல்லாத முதல்வா, கடலில் மூழ்குவதற்குரிய உரிய நாட்களை ஒழுக்கத்துடன் ஏழைகள் நாள்தோறும் நீராடுவதற்கு, ஆகாய கங்கை போல ஒரு தீர்த்தம். ஆகாய கங்கை ஏற்கனவே நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பகீரதன் என்கின்ற அரசன் தன்னுடைய நம்ம முன்னோர்கள்லாம் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்கெல்லாம் எங்கள் முன்னோர்கள்லாம் அவர் ஞான ஹிஸ்டரியில் பார்த்தார். வசிஷ்ட மாமுனிவர் அவருடைய குருநாதர், பகீரதனுடைய குருநாதர் வசிஷ்ட மாமுனிவர். இப்படி ஞான ஹிஸ்டரியில் பார்த்தாரு. இப்போ உன்னுடைய 60,000 முன்னோர்களும் நரகத்தில் கடந்து துன்பப்படுறாங்க அப்படிங்கிற செய்தியை கேட்டதும் அவருக்கு ரொம்ப பகீர்னு ஆயிடுச்சு. பகீரதனுக்கு பகீர்னு ஆயிடுச்சு. உடனே இது எப்படி நடந்ததுன்னு அவர்கிட்ட கேட்டார் வசிஷ்ட மாமுனிவர்கிட்ட. வசிஷ்ட மாமுனிவர் சொன்னார், எப்பா உங்கள் முன்னோர்களுடைய அப்பா திலீப சக்கரவர்த்தி ஒரு பெரிய யாகம் செய்தான், அஸ்வமேத யாகம் செய்தான். 100 அஸ்வமேத யாகம் யார் செய்கின்றார்களோ அவர்கள் இந்திரனாக போய் பிறப்பார்கள். அவர் 100வது அஸ்வமேத யாகம் பண்ணும்போது இந்திரன் அதை ஒளிந்திருந்து பார்த்தான். ஆகா, இந்த யாகம் செஞ்சால் நம்மளுடைய பதவி போய்விடும் என்று தெரிந்து அந்த யாகத்தில் விடக்கூடிய அந்த குதிரையை கொண்டு போய் பாதாள உலகத்தில் இருக்கக்கூடிய கபில மாமுனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார். எந்த உலகம்? அதல விதல சுதல தராதல மகாதல ரசாதல பாதாள உலகம் அடியில் இருக்கு. அது வந்து நாகலோகம்னு பேரு. அந்த நாகலோகத்தில் போய் கபில மாமுனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார். அங்கே அவருக்கு முன்னாடி கட்டப்பட்டிருந்தது. இப்போ இந்த நாகலோகம் கடைசி இந்த ராமர் அவதாரம் பார்த்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராமரை வந்து யமன் வந்து கூட்டு போக வருவாராம். அனுமர் வந்து விட மாட்டாராம். அனுமர் வந்து நான் போக விட மாட்டேன் அப்படின்னதும் உடனே ராமர் வந்து உத்தமமானவர், எப்படினாலும் யமன் வந்து கூட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அவர் மோதிரத்தை எடுத்து அப்படி பூமியில் போடுவாராம். அந்த ஒரு ஓட்ட மாதிரி இருக்குமா, அந்த பாதாள உலகத்தில் அப்படி போடுவாராம். அது பாதாள உலகத்துக்கு போயிருமா அந்த மோதிரம். உடனே இதை போய் எடுத்து வா அப்படிம்பாரு. யாரு? ராமர் போய் எடுத்துட்டு வர சொல்லுவார். இவர் உள்ளே போவார், அடியில் பாதாள உலகத்துக்கு போயிடுவார். நாகலோகம், அந்த நாகலோகத்துக்கு அரசன் ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட போய் கேட்பாரு. அங்கே போய் பார்த்தா நிறைய மோதிரம் இருக்குமா, நிறைய மோதிரம் இருக்குமா. இவர் எந்த மோதிரத்தை எடுக்கணும் எப்படி யோசிச்சுட்டே இருந்து அந்த நாகராஜன்ட்ட போய் கேட்பாரான். சாமி, ராமருடைய மோதிரம் எங்கே இருக்குது அப்படின்னு. இப்போ ஒவ்வொரு யுகத்திலையும் ஒரு ராமர் அனுமர் இருப்பாங்க. அதில் அந்த இறுதி காலம் வரும்போது எவன் வந்து கூப்பிடும்போது ராமர் இங்கே ஒரு மோதிரத்தை போடுவார். அப்படி வந்ததான் இத்தனை மோதிரமும் அப்படிம்பார். அப்போ நீ வந்து மறுபடியும் இந்த மோதிரத்தை நீ எடுத்துகிட்டு போக முடியும், ராமரை அவர் கூப்பிட்டு போயிடுவார் அப்படிம்பார். இவர் எடுத்துகிட்டு போக முடியும், யார் கூப்பிட்டு போயிடுவா? எவன் வந்து ராமனை கூப்பிட்டு போயிடுவாரான். அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த பாதாள உலகம் நாகலோகம்னு பேர். அங்கே எக்கச்சக்கமான நாகங்களாக தான் இருக்கும். பாவம் செஞ்சவங்க அத்தனை பேர் எங்கே போவாங்கன்னா கீழ் உலகமாகிய நரகலோகம் அதுலேயும் நிறைய இருக்குது. பாதாள உலகத்திலே கொடிய நாகமாக தான் போய் பிறக்கணும் கீழே போய். இதிலே இந்த 7 உலகம் சொன்ன பார்த்தீங்கன்னா, கீழே 7 உலகம் மேலே 7 உலகம் மட்டும் இல்லை, எத்தனையோ உலகங்கள்லாம் இருக்குது. ஒரு குறிப்பிட்டு சொல்வது கீழே 7 மேலே 7 நம்ம உதாரணம் சொல்கிறோம். இதில் 224 புவனங்கள் தனியாக இருக்குது. அந்த 224 புவனங்களையும் ஒவ்வொரு புவனங்களையும் எத்தனையோ கோடி அண்டங்கள்லாம் இருக்குது. அப்போ எத்தனை கோடி அண்டங்கள்லையும் எத்தனை உயிர்கள் வாழணும்னு யோசிச்சு பாருங்க. நீங்கள் இந்த மேப்பெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா சிவ தத்துவம்னு சொல்லி ஒரு மேப் போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா அத்தனை உலகம், எத்தனை உலகங்கள்லாம் இருக்குங்கிறதெல்லாம் அதில் இருக்கும். அதில் நம்ம வந்து எண்ணத்தை கொண்டு கணிக்கவே முடியாது. அப்பேற்பட்ட முருகப்பெருமான் காமிக்கிறார்ல, அவர் 1008 அண்டங்கள் எங்கே இருந்ததுன்னா சூரபத்மன்ட்ட கடைசி 1008 அண்டங்கள் ஆண்டதை அவருக்கு ஞானக்கண்ணை கொடுத்து சாமி காமிக்கிறார் முருகப்பெருமான். இப்படி பார்த்து அண்ணாந்து பார்த்தா அவர் நெகக்கண்ணில் இருக்கான். யாருடைய நெகக்கண்ணில்? முருகப்பெருமானுடைய நெகக்கண்ணில் இருக்கான் 1008 அண்டங்களும். அவர் ஆண்டது யார்? சூரபத்மன் ஆண்ட அண்டங்கள் சாமியுடைய நெகக்கண்ணில் இருக்கான். அப்போ உடம்பெல்லாம் எவ்வளோ உலகங்க இருக்குன்னு யோசிச்சு பார்த்துக்கணும். முருகப்பெருமானுடைய அந்த புரியுது அவங்களுக்கு? சாமி அந்த விஸ்வரூபத்தை அவர் காமிப்பார் முருகப்பெருமான்.
அந்த கடைசி சண்டையில் ஞானக்கண்ணை அப்படி அடுத்த நிமிஷம் எடுத்து அந்த விஸ்வரூபத்தை காமிச்சு விடுது. அடுத்த நிமிஷமே ஞானக்கண்ணை எடுத்துருவார். எடுத்ததும் அப்போ நல்லவே நான் முருகரை நான் வணங்கலை அப்படின்னு அந்த ஆணவங்களை அவருக்கு தலைப்பட்ட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் சாமி அவரை சேவலும் மயிலுமாக ஆக்கி மறுபடியும் அந்த ஞானத்தை கொடுக்குறாரு. சாமி எந்த உயிரையும் அழிக்கணுங்கிறது இறைவனுடைய நோக்கம் கிடையாது. எல்லா உயிரையும் திருத்த வேண்டும் என்கின்றதான் இறைவனுடைய நோக்கம். அப்படிதான் எல்லாரையும் சாமி என்ன செய்கிறாரு? திருத்துகின்றார். சேவலும் மயிலுமாக ஆக்கி தனக்குள் வைத்துக்கொள்கிறார். ஏற்கனவே தவம் செஞ்சவங்க தான். செஞ்சவங்க வினைப்பயன் காரணமாக பிறவி எடுத்து மறுபடியும் வந்து முருகப்பெருமான் திருவடியை வந்து அடைகின்றார்கள். இப்படி எல்லா இதுலையுமே வந்து சாமி யாரையுமே அழிக்கிறதாக சரித்திரமே கிடையாது. அதே மாதிரி தச்சனையும் எச்சனையும் தலையறுத்து தேவர்கணம் தொக்கன வந்த அவதம்மை தொலைத்ததுதான் என்னேடி தொக்கன வந்த அவதம்மை தொலைத்தருளை அருள் கொடுத்து அங்கு எச்சனுக்கும் மிகைத்தலை மற்ற அருளினன்கான் சாழலோ என்று சொல்வதற்கினங்க எச்சனையும் தச்சனையும் சாமி தலையெடுத்து அவருக்கு ஆட்டுத்தலையை தான் பொருத்தினாரே தவிர அவரை அழிக்கவில்லை என்பதை நாம் உணர வேண்டும். எல்லாருக்கும் சாமி அருள் தான் செய்வாரே தவிர எந்த உயிரையும் அழிக்க வேண்டும் என்கின்ற விருப்பம் இறைவனுக்கு கிடையாது. அப்படி அழித்தால் அவர் கடவுளே கிடையாது. அதான் சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்க்கெல்லாம் நலமிலன் நாள்தோறும் நல்குவான் நலன் குளமிலராகிலும் குலத்திற்கேற்பதோர் நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே. அப்போ மற்றவங்களுக்கு நல்லா செய்ய மாட்டார்னு இல்லை, மற்றவர்களுக்கு தொலைவிலிருந்து அருள் செய்வார். தன்னை யார் நாடி வருகின்றார்களோ அவர்களுக்கு அண்மையிலிருந்து அருள் செய்வார். சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்க்கு அல்லால் நலமிலன், சார்ந்தவருக்கு நலமுலன், சாராதவருக்கு நலமிலன், கொஞ்சம் தள்ளி இருந்து அருள் செய்வார். எல்லாருமே அவருக்கு பிள்ளைகள் தான். ஆனால் அவங்க வருவது கொஞ்சம் தாமதமாகும். அண்மையில் வருவங்களுக்கு சீக்கிரம் கூட்டு போயிடுவார். கொஞ்சம் அவங்களுக்கு யார் தன்னை நாடி வருகின்றார்களோ சார்ந்தவருக்கு அல்லாதவர்களுக்கு நலம் இளன், சார்ந்தவருக்கு நலம் உளன். புரிஞ்சிச்சா? சரி. அப்படி ஆகாய கங்கை ஒரு தீர்த்தத்தை தந்தரல வேண்டும் என்று விண்ணப்பித்தனர். உமையால் அளித்த குமரனும் கலைகளில் பயின்றுள்ள அந்தரர்கள் உரைத்த உறுதிமொழியை கேட்டு ஓகை அடைந்து வெற்றியுடைய இலை வடிவாய் நீண்ட வேல்படையை எடுத்து தெற்கே 200 விற்கிடை அளவு செல்லுமாறு இனிது ஏவி. உடனே சாமி முருகப்பெருமான் அந்த வேலை வைத்து அப்படி ஏவினார். அந்த வேலாயுதம் எவ்வளோ சிறப்புன்னு சொன்னவங்களுக்கு 100 கோடி சூரியனை உருக்கி கருக்கட்டி வார்த்தால் என்ன ஒரு ஆற்றலோ அது முருகப்பெருமான் கையில் வைத்திருக்கக்கூடிய வேலு. அருணதன பன புயக சுதிகையில் அகில புவனமும் உதவும் மலை மகள் அமலையாரிய அந்தரி சுந்தரி இமய மாமையில் அம்பை சுயம்பகி அச்சுத சகோதரி அனைத்தும் வேத தலைவி அற்புத புராதனி பரப்பிரகாச பிரகதி அம்பற்குண்டல வேதை சாம்பவி விம்பக்கிஞ்சுக பூவை பூங்கொடி அச்சத லட்சத விரத்திடு அச்சத லட்சி அச்சி சடச்சரி ஆயுதிரும் ஐந்தர் முகம் 1000 விளங்கியதொரு 6 தர வந்தருளும் 6முக புண்டரிகன் அருமறை திறந்துவன் சங்கிராம கற்கிமுகி அபயமிட அஞ்சல் என்று கீரனுக்கு உதவி அரசரிய வாமன முனிக்கு ஒரு தமிழ் திறவியும் விபரீதமாக விவரித்த கடவுட்புலவன் அனுபவச்சித்த பவக்கடலில் புகாதி என விரவி எடுத்து அருள் வைத்த கலல் கிருபாகரன் ஆசிலாதார தபோதரர் இன்பு ஊரும் வாசிகாதீத மனோலய பஞ்சரன் அகரும் முருகமத கலவ வரிவள முக விகட முகவட கடித உலகிதன் மரகத பச்சை திவாகரர் வடிவை உருக்கி வடித்த திருக்கைவேல் அப்படிங்கிறாரு அருணைநாத பெருமான். அப்போ எப்பேற்பட்ட சிறப்பு பாருங்க. வடிவேல் எப்படி இருக்குமா? மரகத பச்சை திவாகரர் வடிவை உருக்கி வடித்த திருக்கைவேல். 100 கோடி சூரியனை உருக்கி கருக்கட்டி பார்த்தால் என்ன ஒரு ஆற்றலோ அது முருகப்பெருமான் வைத்திருக்கக்கூடிய வேலுக்கு. அப்பேற்பட்ட வேலை எடுத்து சாமி என்ன பண்ணாரா? அப்படி ஒரு குத்துனாரா? என்ன ஆயிடுச்சா? விடுத்த கூறிய தூய வேல்படை நிலத்தை உடுவி உரையர் தலைவன் தலையில் உராய்ந்து அகழ்ந்து போன வழியே பாதாள கங்கை வேல் பாய்ந்து வரும் வழி செய்து மனம் கமல் கடப்ப மாலையும் ரத்தன மாலையும் அணிந்த செவ்வேல் பெருமானின் கவின்மிக்க திருக்கரத்தில் கனிந்து வந்து சேர்ந்தது. முருகன் அப்படி போய் விட்டுட்டு மறுபடியும் யார் கையில் வந்துச்சான்? முருகப்பெருமானுடைய கையில் வந்துச்சான் வேலு. எப்பயுமே முருகப்பெருமான் வச்சிருக்கக்கூடிய வேலைகிட்ட சாமி ஒன்று சொன்னார்னா அந்த வேலையை செஞ்சுட்டு அது நிற்குமா. இப்போ தாராசுரன் என்ன பண்ணா, முதல்ல சாமி நம்ம வீரவாகுதேவர் அனுப்புனார், படையோடு அனுப்புனார். அவர் போய் சண்டை போடும்போது அவர் என்ன பண்ணார்? வீரவாகுதேவர் அப்படியே மயக்கிட்டார். மாயினால் மயக்கினார் தாராசுரன். தாராசுரன் எதுக்கு ஓமனோ? மாயை. சிங்கமாசுரன் கண்மமலம், சூரபத்மன் ஆணவமலம். இப்படி மாயினால் மயக்கி அத்தனை வரையும் மயங்கி செய்து வச்சிருந்தான் தாராசுரன். உடனே சாமி பார்த்தாரு, முருகப்பெருமான் அப்படி கிரௌஞ்ச மலையில் போய் எல்லாத்தையும் மயக்கி வச்சிருந்தார். உடனே முருகப்பெருமான் வேலுக்கு சொன்னார்,
அத்தனை பேரையும் மீட்டி பொண்ணு வருக அப்படின்னு சொல்லி சாமி வேலை விடுவார் பாருங்க. அத்தனை பேரையும் உயிரோடு எழுப்பி தாராசுரையும் அழித்து முருகப்பெருமான் கையில் வந்து நிற்கும். அப்போ எவ்வளோ பெரிய சிறப்பு பாருங்க. அப்பேற்பட்ட தனி சிறப்பு வேலுக்கு அவ்வளோ சிறப்பு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் போது வேல் இல்லாமல் வழிபாடு செய்யக்கூடாது. வேல் இல்லாமல் வெறும் முருகப்பெருமான் வச்சிருந்தா அருளே கிடைக்காது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வெறும் முருகப்பெருமான் மட்டும் நான் வச்சிருக்கேன், வள்ளி தேவையோட வச்சிருக்கேன் அப்படின்னா அங்கே அருள் கிடைக்காது. வேலு கையில் கண்டிப்பாக இருக்கணும், கையில் நெஞ்சில் இருக்கணும், சாமியுடைய நெஞ்சில் எப்போயுமே இருக்கணும் வேலு. வேல் இல்லாத வழிபாடு கிடையாது. இல்லை நீங்கள் வெறும் வேலை வச்சு கூட நீங்கள் என்ன செஞ்சிடலாம், முருகப்பெருமான வழிபாடு பண்ணலாம். ஆனால் வேல் இல்லாமல் முருகப்பெருமான வழிபாடு பண்ணக்கூடாது. எல்லா நூல்களும் அதான் சொல்லுது. வேலுக்கு அவ்வளோ சிறப்பு. ஏன்னா அதை கொடுத்தது யாரு? சிவபெருமான். மறக்கக்கூடாது. உமையம்மை சாமி உமையம்மையிடம் கொடுக்க, உமையம்மை யார்கிட்ட கொடுக்காங்க? முருகப்பெருமான்கிட்ட. அப்பேற்பட்ட தனிச்சிறப்புடையது வேல். வேலாயுதம். இந்த உலகத்தில் என்ன பேர் வைப்பாங்க? வேலாயுதம் பேர் வைப்பாங்களா? சூலாயுதம் பேர் வைப்பாங்களா? ஏன் வேல் சிறப்புடையது? ஏன் சூலாயுதம் வைக்க மாட்டாங்க? நான் சூலாயுதம் சக்தியை குறிக்கும். சூலாயுதம் சிவபெருமானுடைய அந்த கரணி ஜனனி ரோத இந்திரி என்கின்ற மூவகை சக்தியை குறிக்கும். சாமிகிட்ட போய் சாமி எனக்கு ஞானத்தை கொடுன்னு கேட்கலாம். வேலை எதுக்கு போமானோ ஞானத்துக்கு. சாமி எனக்கு ஞானத்தை கொடுன்னு கேட்கலாம். சாமி உங்களுடைய சக்தி எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி யாராவது கேட்பாங்களா? அதனால் இந்த உலகத்தில் வேலாயுதன் பேர் வைக்க மாட்டாங்க, வேலாயுதன் பேர் வைப்பாங்க, சூலாயுதன் பேர் வைக்க மாட்டாங்க. அது மாதிரி ஞானவேல்னு வைப்பாங்க, வீரவேல், வெற்றிவேல், சக்திவேல், இப்படி வேலில் எவ்வளவோ பேர் வைப்பாங்க. ஆனால் சூலாயுதத்துக்கு பேரே வைக்க மாட்டாங்க. சரவணவேல் தானே பார்த்தீங்களா? சரவணவேல் எப்படி பேர் பார்த்தீங்க? அப்பேற்பட்ட தனி சிறப்பு வேலுக்கு. அவ்வளோ சிறப்பு. கடற்கரையில் தூய கங்கை நீர் வேலுடன் தோன்ற கண்ட மூலமின்றி சுயம்புவாக முளைத்த வேல் முருகன் முதலில் அத்தீர்த்தத்தில் முதன்மை வைதிகப்படி அந்த தீர்த்தம் உருவானது முதல்ல யார் மூழ்கினான்னா முருகப்பெருமான் தான் அதில் மூழ்கினாராம். முதல்ல அந்த தீர்த்தத்தில் யாரும் மூழ்கினா முருகப்பெருமான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாமி அந்த இதை வெல்லும்போது திருச்சேஞ்சலூர்னு ஒரு ஊர் வரும். அது சண்டீச நாயனார் பிறந்த ஊர். அங்கே இவரை சூரபத்மனை வதம் செய்கிறதுக்கு முன்னாடி சாமி முருகப்பெருமான் அங்கே வந்தாராம். அங்கே வந்து சாமியை வழிபாடு செஞ்சுட்டு அங்கே உள்ள ஆற்றங்கரையில் மண்ணி ஆற்றங்கரையில் போய் சாமி என்ன பண்ணா முருகப்பெருமான் போய் அங்கே அந்த ஆற்றுல போய் மூழ்கி எழுந்துச்சாராம். இன்னும் நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஊரில் திருச்சேஞ்சலூரில் போனீங்கன்னா முருகப்பெருமான் அங்கே வழிபாடு செய்த இடம் சிவபெருமானை. புரியுது உங்களுக்கு? திருச்சேஞ்சலூர் யாரும் போயிருக்கீங்களா? நான் இப்படி கையை தூக்கவா, இல்லை இப்படி தூக்கவா, இல்லை இப்படி தூக்கவா? சிவா நாங்கள் போகலாம் போவோம், கண்டிப்பாக இன்னொரு நாள் போவோம். சேஞ்சலூர் அவ்வளோ சிறப்பு. சண்டீசன் என்னோட பிறந்த ஊர். அவர் அந்த இது சிவபூஜை பண்ண இடம். இந்த மணியாற்றம் கரையில் வந்து ஒரு சிவபூஜை பண்ண இடம். அப்படி ஞானசக்தியான வேல் உண்டாக்கிய சிறப்பாலும் இந்த பெரும் செல்வ இன்பம் அனுபவிக்க செய்தலாலும் கந்த புஷ்கரணி, அந்த இதுக்கு பேர் என்ன பேரு? கந்த புஷ்கரின்னு பேரு. இப்ப நாடிக்கணும்னு சொல்றோமே, ஆனா எங்க இதுல என்ன சொன்னாங்க? அதுல குளிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா கண்டிப்பா அதுல மூழ்கலாம்னு சொல்லி நமக்கு நூல் சொல்லுது. கந்த புஷ்கரிணில நாம மூழ்கலாம். அதுல முருகப்பெருமானே முதல்ல மூழ்கியிருக்காரு. ஏன்னா வேலாயுதத்தினால உருவாக்குறதுனால அதை நான் மூழ்கலாம் தான் நூல் சொல்லுது. அத்தீர்த்தம் முதல் குமரேசன் மூழ்கிய தன்மையாலும் அழகுமிக்கு பளபளக்கும் ஞானசக்தியால் வேல் உண்டாக்கிய சிறப்பாலும் வேளாலே உருவாக்கிய சிறப்பினாலும் முருகப்பெருமான் முதலில் மூழ்கிய காரணத்தினாலும் இந்திர பெரும் செல்வ இன்பம் அனுபவிக்க செய்தலாலும் கத்த புஷ்கரணி என்ற பெயரும் பொலிவும் உடையது இந்த தீர்த்தம். அவங்க கேட்டாங்களா 2000 அந்தணர்களும் கேட்க முருகப்பெருமான் உருவாக்கிய தீர்த்தம் தான் அந்த கந்த புஷ்கரணி என்று பெயர். குமரனை அடுத்து வந்து வேதமல்ல திரிசுதந்திர அந்தணர்களும் அரிய மந்திர நியதிப்படி பொய்கையில் நீராடினார். முருகப்பெருமான் முன் நீராடினதுக்கு அப்புறம் அந்த 2000 அந்தணர்களும் திரிசுதந்திரர்கள் அத்தனை பேரும் அந்த தீர்த்தத்தில் நீராடினார். ஏன் தீர்த்தம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். தீர்த்தம் எதனால் எதை வச்சு தீர்த்தம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, நம்ம உயிருக்கு இருக்கக்கூடிய அழுக்கை நீக்கக்கூடிய தீர்த்தம். இப்போ நீங்கள் வீட்டிலே நீங்கள் தீர்த்தத்தை உருவாக்கலாம். நீங்கள் காலையில் குளிக்கும் போது அந்த டப்பாவில் தண்ணியை திருக்குறீங்களா, அதுதான் தீர்த்தம்.
அதில் நீங்கள் நமசிவாயம் இல்லை சரவணபவன் இப்படின்னு எழுதி நீங்கள் அதை தீர்த்தமாக நினைத்து அது சிவம் என்று நினைக்கணும். அந்த தண்ணி எப்படி நினைக்கணும்? சிவம் என்று நினைத்து அதில் நீங்கள் மூழ்கணும், சிவத்துக்குள்ளே மூழ்கணும். மூழ்கினா இந்த தண்ணி வந்து உடல் அழுக்கை நீக்கும். நீங்கள் அதை சிவமாக பாவித்து நீங்கள் குளிக்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய ஆணவமல அழுக்கும் நீங்கும். புரிஞ்சிச்சா? அப்போ நீங்கள் குளிக்கும்போது என்ன செய்யணும்? அதை சிவமாக பாவிக்கணும். தண்ணி எப்படி பாவிக்கணும்? நாங்கள் எப்பயும் போல டப்பா எடுத்து தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினில் குளிக்கிற பாடை நினைச்சாலே ரொம்ப இதாக இருக்கும். பூஜை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன்னா அந்த இடுவலுக்குள்ளே தான் குளிச்சாகணும், வேறு வழி கிடையாது. எங்கே யாத்திரெல்லாம் போனோம்னா ட்ரெயினில் தான் குளிக்க வேண்டியிருக்கும், காலையில் அனுஷ்டானம் பண்ண வேண்டியிருக்கும். 4 மணிக்கு எல்லாரும் எந்திக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன செஞ்சிடணும்? எந்திரிச்சு போய் பாத்ரூம்லாம் போயிட்டு குளிச்சுட்டு வந்து பூஜையை முடிச்சிடணும். எல்லாம் எந்திக்கிறதுக்கு முன்னாடி முடிச்சிடணும். அப்படிதான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். சிவ பூஜை பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் அந்த இடத்துல சிரமமாக இருக்கும். இந்த ட்ரெயினில் குளிச்சு செஞ்சு பூஜை பண்ணுறது கொஞ்சம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் பூஜை பண்ணும்போது அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். கிடுக்கிட்டு ஒரு நேரம் சாமி வைக்கும்போது திடீர்னு பார்த்தா சாமி தள்ளி போயிருப்பாரு. என்ன சாமி அடின்னு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சாமி வச்சிருப்பேன். திடீர்னு இது அபிஷேக பொடியெல்லாம் வச்சு நம்ம படுத்திக்கிட்டு இருக்கும்போது இப்படி திரும்பி பார்த்தா சாமி தள்ளி இருப்பாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து சாமி வச்சுக்கி வச்சு அப்புறம் ஒரு வழியாக பூஜை பண்ணுவோம். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி பிடிச்சிக்கிட்டே தான் செய்ய வேண்டியிருக்கும். சாமியா ஆடிக்கிட்டே இருப்பார் சாமி. ட்ரெயினில் செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், வேறு வழி இல்லை. சரி, எல்லாம் இறைவன் அப்படியாவது எப்படியாவது என்ன செஞ்சிடணும்? பூசையை முடிச்சிடணும். அதுதான் முக்கியம். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் பூசையை முடிக்காமல் சாப்பிடக்கூடாது. புரியுதா? அந்த நெறிப்படி இருக்கு. நாம் பூசைக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடி காலையில் வடை டீ எல்லாமே ஓடிடுது. ஆளாளுக்கு பூசையை முடிக்கிறதுக்கு முன்னாடி. அதுலேயும் வெளியூருக்கு போயாச்சுன்னா சாமியும் மறந்துடுறாங்க. சாமி பிற பார்ப்போங்க. முதல்ல மணி எத்தனை? 8 மணி ஆச்சு. முதல்ல வயிற்றுக்குள்ளே இருந்தியா உள்ள போட்டாதாங்க சரி வருது அப்படின்னு என்ன செய்கிறாங்க? அப்படி நினைக்கிறோம்ல? அப்படி நினைக்க மாட்டீங்களா? பூசையை முடிச்சு தான் சாப்பிடுங்களா? வெரி குட், ரொம்ப சந்தோஷம். அப்படிதான் இருக்கணும். அப்படிதான் உரைப்போடு இருக்கணும். பூசை பண்ணாமல் சாப்பிடக்கூடாதுங்கிற அந்த உரைப்பு இருக்கும். எல்லாம் முருகப்பெருமான் மூழ்கினதுக்கப்புறம் அந்த திரிசுந்தரராகிய அந்த 2000 அந்தணர்களும் ஆகியதில் மூழ்கி நீராடினார்கள். விண் மண் பாதாளம் எனும் மூ உலகினரும் நாள்தோறும் மூழ்கலுற மகத்தான இத்தீர்த்தம் மங்களகரமானது. அந்த தீர்த்தம் ரொம்ப நாள்தோறும் யார் மூழ்கிறாங்கன்னா விண்ணிலையும் மண்ணிலையும் உள்ள எல்லாருமே அதில் மூழ்குகின்றார்கள். சரி, இங்கே உள்ளவங்க மட்டும் இல்லை, மண்ணுலகத்தில் உள்ளவங்க மட்டும் இல்லை, விண்ணுலகத்தில் உள்ளவர்களுமே தினசரி வந்து இந்த தீர்த்தத்தில் மூழ்குகின்றார்கள்னு சொல்லுது நூல். திரிபுவனங்களும் தினமும் மூழ்கிட ஓனம் இல்லை எல்லாருமே இங்கே வந்து மூழ்கிறாங்கன்னா அப்போ எப்பேற்பட்ட சிறப்புடையது. ஏன்னா முருகப்பெருமான் கையில் வைத்திருக்கின்ற வேலாயுதத்தால் உருவாக்கப்பட்ட கந்த புஷ்கரணி என்று பெயர். அந்த தீர்த்தத்துக்கு என்ன பேரு? ஆர்த்த பிறவி. சாமி எதுக்கு தீர்த்தனா இருக்கான்னு சொல்றாரு. ஆர்த்த பிறவி துயர்கட நாமார்த்தாடும் தீர்த்தன் அச்சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவானும் கோலயமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி. யார் சொல்றா? மாணிக்கவாசகர். நம்முடைய பிறவி நீக்கிறதுக்காக சிவபெருமான் தீர்த்தனா இருக்காரு. ஆர்த்த பிறவி துயர்கட, நம்முடைய பிறவி துயர் நீக்கிறதுக்காக சாமி தீர்த்தனா இருந்து இந்த தீர்த்தத்துல மூழ்கியாவது உன்னுடைய பாவத்தை தொலைச்சிக்கப்பா அப்படின்னு சொன்னா, நம்ம தீர்த்தத்துக்கு போனா அது தீர்த்தத்தை நீர் ஆடுறதே இல்லை. கங்கைக்கு போனா குளிக்கணும்ல, எல்லா குளத்துலையும் என்ன செய்யணும்? அந்த தீர்த்தத்துல நம்ம தலையை நினைச்சிட்டு தான் உள்ளே போகணும் கோயிலுக்குள்ள போனா. இப்ப என்ன செஞ்சுறாங்க? குளத்துல குளிக்க கூட சுத்தி என்ன செஞ்சுறாங்க? வலையை போட்டு கட்டி விட்டுறாங்க. அதுவும் செய்ய முடிய மாட்டேங்குது. தலையில தண்ணி தெளிச்சு இது அனுஷ்டானம் நடத்தவங்க அந்த அஸ்திராய வசட்டு தலையில தெளிச்சுட்டு ஓம் ஆத்மதத்வய ஸ்வதா, ஓம் வித்யா தத்வய ஸ்வதா, ஓம் கவசாய நம, ஓம் சிவதத்வய ஸ்வதா அப்படின்னு சொல்லி ஆசமனம் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும். எங்க கோயிலுக்குள்ள யாராவது பண்றோமா? இனிமே பண்ணுங்க எதனா அப்போ அட இனிமே தானே சார் ஓகே அப்படின்னு குடும்பமான அளவுக்கு என்ன செஞ்சிடணும்? குளத்துக்கு அதுக்காக அந்த காலத்தில் குளத்துக்கு அவ்வளோ சிறப்பு கொடுத்துருக்காங்க, தீர்த்தத்துக்கும் அவ்வளோ சிறப்பு. இவன் ஒரே கோயில் குளம்னு அலையிறான் அப்படிங்காங்கல்ல.
கோயிலுக்கு எவ்வளோ சிறப்பு இருக்கோ அதே போல் குளத்துக்கும் அவ்வளோ சிறப்பு. கோயில் குளம்னு அழைக்கிறான்னு சொல்கிறாங்கல்ல, எப்படி கோயிலை சொல்கிறோமோ அதே போல் குளத்துக்கும் தனி சிறப்பு. குளத்தில் நம்ம பயன்படுத்திக்கிறோம், போய் அதை ஆசமனம் பண்ணிவிட்டு சாமியை போய் பார்க்க போனால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா அதை சுற்றிப்படுத்திட்டு உள்ளே போகும்போது இன்னும் பேரருள் நமக்கு கிடைக்கும், சிவபெருமானுடைய பேரருள் கிடைக்கும். சரி, அப்படி இந்த தீர்த்தம் எப்படிப்பட்டது? மங்களகரமாக. ஆறுமுக அத்தன் குற்றமற்ற கந்த புஷ்கரணி என்னும் இந்த குளிர்ந்த பொய்யை அருளி முதன்மை சந்ததியில் செய்யும் திருவுரு வழிபாட்டில் மேம்பட்ட திரிசுதந்தர்களுக்கு எவரும் போலும் முன் வரலாற்றை எம்பத் தொடங்கி அலைகளுடைய வதனாரம்ப தீர்த்தத்தில் உள்ளொழுக்கத்தால் அடுத்தடுத்து வரும் ஒவ்வொரு தினமும் தவறாமல் நான்மறை விதிப்படி நீராடினோர் முன்னாளில் அதிவிரைந்து நற்கதி அடைந்தனர். அதுக்கடுத்து ஒரு தீர்த்தம் சொல்றாரு, வதனாரம்ப தீர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி இருக்குன்னா, அது உள்ள இருக்கு, கோயிலுக்கு உள்ள இருக்கு. வதனாரம்ப தீர்த்தம் மொத்தம் 24 தீர்த்தம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 24 தீர்த்தமும் எதுக்குள்ளதான் இருக்கு? திருச்செந்தூருக்குள்ளதான் இருக்கு. ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த தீர்த்தனா சாமி எதுக்காக இருக்காங்கன்னா, நம்மளுடைய ஆணவமலை அழுக்கை நீக்குவதற்காக சாமி அங்கே தீர்த்தனாக இருக்கின்றார். தீர்த்தனா புதுசானா கிடையாது, சாமியே தீர்த்தனா இருக்காரு. எதுக்காக? நம்முடைய துயர் கெடுவதற்காக. எந்த துயர்? பிறவி என்கின்ற துயர் கெடுவதற்காக. ஆர்த்த பிறவி துயர் கெட நாம் ஆர்த்த ஆடும் தீர்த்தன் நல் திருளை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தனி வானும் கோலயமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி. சிவபெருமானுக்கு காக்கிறது, படைக்கிறது, அடிக்கிறதுனா அது ஒரு விளையாட்டாக செய்வாராம் சாமி. மெனக்கேட்டெல்லாம் செய்ய மாட்டாராம். அதுக்கெல்லாம் சாமி அவருக்குலாம் சர்வ சாதாரணம் பிறவி கொடுக்கறதுனா. மற்றவங்களும் பயப்படுவாங்க பிறவி கொடுக்கறதுக்கு. இவர் பிரம்மாவுக்குலாம் அலுப்பு வந்துடும், எத்தனை தடவை உழவு படைக்கணும் அலுப்பு வந்துடும். சாமி கவலையே விட மாட்டார். இந்த உயிர் பக்குவம் வர்ற வரைக்கும் பிறவியில் போட்டுக்கிட்டே இருப்பார். ஏன்னா இந்த உயிர் பக்குவப்படணும்ல. இப்போ ஒரு துன்பம் வந்துச்சுன்னா அடுத்து அந்த இதை செய்வீங்களா நீங்கள்? எப்பா இந்த இடத்துக்கு போனோம்னா அவ்வளோதான் அப்படின்ட்டு வெறுக்கிறோம்ல. அதே போல் இந்த உலகத்தில் துன்பம் வரும்போது அதை எப்படி செய்கிறாரு? அந்த தீவினைக்கு தகுந்த பயனை நம்ம கொடுக்கும்போது நமக்கு அது துன்பமாக வருது, நல்வினைக்குரிய பயனை நம்ம கொடுக்கும்போது அது இன்பமாக வருது. அதை நம்ம எப்படி எடுக்கணும்? இன்ப துன்பத்தையும் ஒரே போல் எடுக்கணும். இது ஏதோ நன்மை செஞ்சுருக்கோம் அதனால் வருது, தீவினை துன்பப்படுறோமா ஏதோ தீவினை செஞ்சுருக்கோம் அதனால் வருது அப்படிங்கிற உணர்வு மட்டும் வந்துருச்சுன்னா இறைவனை ஒப்பு நமக்கு வந்துடும். அது வருவதுக்கு தான் ரொம்ப நாளாகும். அது வழிபாடு செய்ய தான் இறைவனை ஒப்பு வரும். இப்போ கிட்டத்தட்ட உங்கள் எல்லாருக்குமே வந்திருக்கும், சிவபெருமான வழிபாடு செய்கின்ற எல்லாருக்குமே இந்த நிலை வந்திருக்கும். இறைவனை ஒப்பு தான். இப்போ இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு வந்துருச்சு. புரியுதா உங்களுக்கு? இன்பம் வந்தாலும் எல்லாம் இறைவன் கொடுத்துருங்க, துன்பம் வந்தாலும் அது நம்ம ஏதோ செஞ்சுருக்கோம் அதனால சாமி கொடுத்துருக்காரு. புரிஞ்சிருச்சா? இனிமேல் அதை பற்றி நீங்கள் கவலைப்படுவீங்களா? எல்லாம் ஈசன் திருவருள் அப்படின்ட்டு நீங்கள் வாட்டு போய்கிட்டே இருக்கணும். புரிஞ்சிருச்சா? சரி, எதை பற்றிய கவலையும் நீங்கள் பட வேண்டாம். எல்லாம் சாமி ஏற்கனவே விதிக்கப்பட்டது. சாமி அதைத்தான் எடுத்து நமக்கு கொடுக்காரு. புதுசாலாம் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம வழிபாடு செய்தால் வினையை மாற்றக்கூடிய திறன் சிவபெருமானுக்கு உண்டு. புரிஞ்சிச்சா? முருகப்பெருமான் நினைச்சா என்ன செய்வார்? நம்ம நிலையை மாற்றி தகவி சிவ ஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நினைத்த வடிவேலா என்று அருணநாத பெருமானும் சொல்றார். நம்முடைய சிவஞான முக்தியை முருகப்பெருமானும் தந்து அருள்வார் அப்படின்னு சொல்றாரு. அவர் புதுசாக முருகஞான முக்தியெல்லாம் முருகப்பெருமான் கொடுக்க மாட்டார். சிவபெருமான் சிவஞான முக்தி கொடுத்தா இவர் முருகஞான முக்தி கொடுப்பார். முருகப்பெருமான் என்ன கொடுப்பாரு? சிவஞான முக்தியை தான் கொடுப்பார். அதை அருணநாத பெருமான் சொன்னார், அரகர சிவாய வென்று தினமும் நினையாமல் நின்று அருசமய நீதி ஒன்றும் அறியாமல். யார் சொல்றான்? முருகப்பெருமான் அருணநாத பெருமான் சொல்றாரு, அரகர சிவாய வென்று தினமும் நினையாமல் நின்று அருசமய நீதி ஒன்றும் அறியாமல் அசனமிடுவார்கள் தங்கள் மனைகள் தலைவாசல் நின்று அனுதினமும் நாணமின்றி அழிவேனோ. சாமி அரகர சிவாய என்று சொல்லாம நான் பெண்கள் பின்னாடி போய் இப்படி இருக்கனே, என்னை நீ மாற்றக்கூடாதா அப்படின்னு முருகப்பெருமான்ட்ட கேட்குறாரு. அப்படி நான் பெண்கள் பின்னாடி போய் அனுதினமும் நாணமின்றி அழிவேணும் அப்படின்னாரு. பெண்கள் பின்னாடிலாம் போயிட்டோம்னா என்ன ஆயிடுவான்? அழிவு உறுதி அப்படின்ட்டு. அனுதினமும் தினமும் அழிவோம், அனுதினமும் நாணமின்றி அழிவேனோ. உலகப்பட மேல் வளர்ந்த பெரிய பெரும் மாலரங்கள் உலகளவு மால்வழக்கிருந்த வருகோனே. எப்படி சொல்றாரு பாரு. உங்க மாமா இருக்காரே, அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? அப்பல சொன்ன பார்த்தீங்களா? உங்க மாமா எப்படிப்பட்டவர்? உலகவே அளந்தவர், அவருக்கு நீ மருமக, அப்ப நீ எப்பேற்பட்டவ அப்படின்னு. அதுதான் சிறப்பு. உலகளவு மால்வகிழ்ந்த மருகோனே, அப்படி உலகையே அளந்தவனுக்கு நீ மருமக அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் அப்படி சூப்பரா சொன்னாரு அருணநாத பெருமான்.
உபயகுல தீபதுங்க விருதுகவி ராஜசிங்க உறைபுகளி யூரில் அண்டு வருவோனே பறவைமனை மீதில் அண்டு ஒரு பொழுது தூது சென்ற பரமனருளால் வளர்ந்த குமரேசன். உங்க அப்பா இருக்காரு, உங்க அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா? அடியாருக்காக பறவைக்கு போய் தூதெல்லாம் போனாரு, அப்பேற்பட்டவனுடைய பாங்க நீ எப்படில இப்படி சொல்றாரு பாருங்க. முருகா 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 அரகர சிவாய வென்று தினமும் நினையாமல் நின்று அருசமய நீதி ஒன்றும் அறியாமல் அசனமிடுவார்கள் தங்கள் மனைகள் தலைவாசல் நின்று அனுதினம் நாணமின்றி அழிவேனோ அப்படின்னு அருணகிரி பெருமான் பாரு. அப்ப அருணகிரி பெருமான் என்ன சொல்றாரு? அரகர சிவாய வென்று. அப்ப முருகப்பெருமான் என்ன செய்வாரு? சிவஞான முக்தி தகைமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து பரகதியும் முருகப்பெருமான் தந்தருள்வார் அப்படின்னு சொல்றாரு. புரிஞ்சுச்சா? சாமி வேற கிடையாது, முருகப்பெருமான் ரெண்டு பேருமே ஒரே ஆளுங்கிறத நாம மறந்துடக்கூடாது. சரி, அடுத்த தீர்த்தத்தை பத்தி சொல்ல வர்றாரு. ஆனா சரி கொஞ்சம் போயிடுவோம் லைட்டா. தேனால் நனைந்து அதிர்ந்து அரும்பு முதிர்ந்து மலரும் கமல பீட பிரம்மனின் பிரம்ம கர்ப்பத்தில் திருமால் என்பவர் பாம்பு பாயில் அன்புற்று அறுதியில் கொள்வதை நீங்கி எடுப்பான கோதண்டத்துடன் ராம அவதாரம் எடுத்தனர். ராம அவதாரம் எடுத்தாரு. யாரு? ராம அவதாரம் எடுத்தார்ல ராமரு. அது எப்ப அப்படின்னா, இலங்கையில் பகையுணர்வுடன் இருந்த ராவணது வெற்றியை அளித்தல் பொருட்டு சிந்தித்த ரகுகுல திலகனான ராமன் அழிவுபடாத நம் சந்ததியில் எதிரில் ஆதி சேதுவை குற்றமில்லாமல் அதி உயரம் ஆம்படி அமைத்தான். இப்போ திருச்செந்தூருக்கு எதுக்குதான் என்ன பண்ணாரோ, அவர் இந்த சேதுக்கரைன்னு இருக்கு பாருங்க, ராமேஸ்வரம் பக்கத்தில் சேதுக்கரை இருக்கு, அங்கேருந்து கல் போட்டே போனாங்க பார்த்தீங்களா? அதுக்கு பேர் இந்த அணைக்கட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கல்லை போட்டு போட்டு அது சேதுக்கரை, சேது என்கின்ற அணைக்கட்டம் அதுக்கு பேர். அவர் போடும்படி ராமர் சொல்லி போடும்படி அதை அமைத்தார். பூதேவர்களாகிய புனிதமுற்ற திரிசுதந்திர செல்வர்களே, திருமகள் பதியான திருமால் 3 கற்பாந்தங்களில் ராம அவதாரங்களை உடையவனாய் 3ஆம் அவதாரத்தில், அதாவது 3 ராம அவதாரம் எடுத்தாரு திருமால். என்ன ராம அவதாரம்னா, முதல்ல திரேதாயுகத்துல பரசுராமனாக வந்தார். திரேதாயுகத்துல பரசுராமர் வந்தது திருமால் தான். 2வது திரேதாயுகத்துல பரசுராமர், திரேதாயுகத்துல கோதண்டராமன், துவாபர யுகத்தில் பலராமன். இதுல இந்த கோதண்டராமன் சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த அவதாரத்துல தான் அவர் சேது கரையை கட்டினார். அணைக்கட்டு சீதையை தேடி போனதெல்லாம் அந்த கோதண்டராமராக இருக்கும்போது தான் அவர் செஞ்சாராம். அதுக்கு ஆதி சேது அப்படின்னு பேரு. முதல்ல கட்டிய அந்த அணைங்கிறதுனால அது ஆதி சேதுன்னு பேரு. சேதுனா அணைக்கட்டு. நீ போயிருக்கீங்களா? சேதுக்கரை போயிருக்கீங்களா? இந்த அனுமர் கல் போட்டதெல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுல போய் நாங்க போய் பார்த்தோம். உள்ள அப்படியே அந்த கடலுக்குள்ள அப்படியே அந்த கல் போட்டதெல்லாம் நாங்கள் இது கப்பலில் கொண்டு போய் காமிச்சாங்க எங்களை சேதுக்கரையில். அந்த சேதுக்கரையில் இப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டின் என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு கப்பல் மாதிரி அமைச்சு அதில் இது வச்சுருந்தாங்க, கிறிஸ்டின் இயேசு வச்சுருந்தாங்க. அது பக்கத்தில் சிவலிங்கம் ஒன்று இருக்குது, கோயில் சிவன் கோயில் ஒன்று இருக்குது. இப்போ சுனாமியில் இது அந்த கப்பலோடு சேர்ந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுச்சு. ஆனால் பக்கத்தில் சிவலிங்கம் அப்படியே இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், சேதுக்கரையில் இன்னும் அந்த சிவலிங்கம் அப்படியே இருக்குது. மற்ற எல்லாமே இது அந்த சுனாமியில் எல்லாத்தையும் அடித்து இழுத்துட்டு போயிடுச்சு எல்லாமே. நாங்கள் போய் அங்கே சேதுக்கரையில் போகும்போது அங்கே முன்னாடிலாம் அங்கே இப்போ அங்கே கப்பலை விடலை. இப்போது அடின்னு பார்த்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். அப்போ போகும்போதெல்லாம் கப்பல் வச்சு விட்டுருந்தாங்க. இது ராமர் அணைக்கட்டை போய் பார்க்கணுமா, இந்த இது அனுமார் போட்ட கல்லை போய் பார்க்கணும்னு சொல்லி எல்லாம் கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு போய் அதை நடு கடலில் கூப்பிட்டு போய் காமிப்பாங்க. தெளிவாக இருக்கும் தண்ணி. அந்த இடத்துல நிப்பாட்டிக்குவாங்க கப்பலை. எங்களுக்கு பயமாக இருக்கும். அடிக்கணும் சின்ன பிள்ளையா இருப்பாங்க, சின்ன பிள்ளைல ஒரு 25-30 வயசு இருக்கும், 25 வயசு இருக்கும். அப்போ போகும்போது அப்படி போய் பார்க்க, அப்படி நடுவில் அப்படி பார்க்கும்போது அப்படியே அந்த கல்லெல்லாம் அப்படி அணைக்கிட்டு ஒன்று ஓல தெரியும். நடுவில் கூப்பிட்டு போய் நிப்பாட்டி காமிப்பாங்க. யாரும் போனது இல்லையா சேதுக்கரை? இவங்க பார்த்துருக்காங்க. வேற யாரும் பார்த்துருக்கீங்களா? 2. அப்போ பார்த்தீங்களா? நாங்கள் முன்னாடி போனோம். ராமேஸ்வரம் போகும்போதெல்லாம் அங்கே சேதுக்கரை பார்த்துட்டு தான் வரும். முக்கியமாக அங்கே சிவலிங்கம் இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. எப்போ போனாலும் அதை பார்த்துட்டு வாங்க. அவர் போட்டதான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அனுமர் யாரும் தெரியுமா உங்களுக்கு? அனுமர் யாரு சொல்லுங்க பார்ப்போம். ஏற்கனவே நான் பல சொற்பொழிவில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. சிவபெருமான் கிடையாது. அனுமர்றது ஒன்று, சிவபெருமான்றது அதாவது சிவபெருமானுடைய திருவுருவத்தை பெற்ற 11 கோடி உருத்திரர்களில் ஒருவர், தலை சிறந்தவர் அனுமார். அதாவது அதை அருணகிரி பெருமானே சொன்னாரு.
ருத்ரரில் சிறந்த அனுமன் என்றும் எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புலம்புவேனே அப்படின்னு அருணநாத பெருமான் சொல்றாரு. ருத்ரரில் சிறந்த அனுமன் என்றும் 11 கோடி ருத்ரர்கள்ல சிறந்தவர் யாரு? சிவபெருமானுடைய அம்சத்தை பெற்றவர், உருவத்தை பெற்றவர். அதாவது எப்படி சுந்தரம் சாமிகள் கைலாயமலை இருந்து வந்தாரோ அதே போய் இவர் என்ன பண்ணாரோ அந்த உருத்திர வடிவம் கொண்டு வந்தவர் தான் அனுமார். அவங்களுக்கு அப்படி எத்தனையோ பேர் இருக்காங்க. அதுல தலை சிறந்தவர் அனுமார். ருத்ரரில் சிறந்த அனுமன் என்றும் எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புலம்புவேன்னு அருணநாத பெருமான் பாட்டில் பாடுறாரு. அப்படிங்கும்போது அப்ப உடனே எல்லாரும் நினைச்சாங்க சிவபெருமான் அவருக்கு வந்து தொண்டு செஞ்சாரு அப்படிங்கிறாங்க. அப்படி கிடையாது. சிவபெருமான் யாருக்கும் தொண்டு செய்ய வேண்டிய அவசியமே, அவர் யாருக்கும் பணிய வேண்டிய அவசியமும் கிடையாது. அவர் வந்து தனி சுதந்திரன். நம்ம உயிர்களாகிய நமக்கெல்லாம் சுதந்திரம் கிடையாது. இறைவன் ஒருத்தருக்கு மட்டும்தான் சுதந்திரம். நம்ம சுதந்திரமா திடீர்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலே சுதந்திரம் யார்கிட்ட இருக்குன்னா சாமிகிட்ட மட்டும்தான். நம்ம தனிச்சு எதையுமே செய்ய முடியாது. நம்ம வாழ்க்கையை நம்மளால மாற்றி அமைக்கவும் முடியாது. இதுதான் அப்படின்னா அதுதான் நமக்கு நடக்கும். புரியுது அவங்களுக்கு? காலையில பூ கட்டும்போது சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இந்த பணக்காரங்க செய்கிற வேலை அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. சார் என்ன எவ்வளோ சம்பாதிக்காங்க, என்ன பண்ணுறாங்க, ஒரு தானம் தர்மம் செய்கிறாங்களா அப்படி இப்படின்னு பணக்காரரை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் அடின்னு ஒன்று தான் சொன்னேன். எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கட்டும், என்ன வேணாலும் செய்யட்டும், என்ன அக்கிரமம்னாலும் பண்ணட்டும், நாம் அதை வந்து எதுவும் சொல்ல வேண்டாம். அவங்க வினையை அவங்க அனுபவிப்பாங்க. இப்போ கோயிலுக்கு முன்னாடி எல்லாம் உட்காந்துருக்காங்க, அவங்களாம் யாரும் தெரியுமா சோ அப்படின்னு கேட்டேன் அவங்ககிட்ட. அவர் சொல்லாங்க யாரு சோ சொல்லுங்க அப்படின்னாரு. எல்லாருமே முற்பிறவியில் கோடீஸ்வரன் அப்படின்னு. கோயிலுக்கு முன்னாடி உட்காந்துருக்க அத்தனை பிச்சைக்காரர்களுமே முற்பிறவியில் கோடீஸ்வரர்கள், மறந்துடக்கூடாது. அந்த பிறவியில் அவங்க தானம் தர்மம் செய்யாதனால மறுபிறவியில் எங்க உட்காந்துருக்காங்க? இப்போ உட்காந்துருக்கும் போது என்ன சொல்லுவாங்க, நான் என்ன பாவம் செஞ்சனோ இப்படி முன்னாடி வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா முற்பிறவியில் என்னதான் இருப்பாங்க? கோடீஸ்வரன். அதனால நம்ம யாரை பத்தி நம்ம யாரும் எதையும் சொல்ல வேண்டாம். புரியுது அவங்களுக்கு? அது இறைவனுக்கும் அவங்களுக்கும் உள்ள தொடர்பு. நாம போய் புதுசா போய் உள்ள போய் நுழைஞ்சு அவங்கள நம்ம குற்றம் சொல்ல வேண்டாம். புரிஞ்சுச்சா? அதனால அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு ஏற்றுமானால் அவரவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவது என் நெஞ்சமே, எல்லாம் சிவன் செயல் என்று என். புரிஞ்சுச்சா? எல்லாம் இறைவன் செயல் என்று. யாரையுமே குற்றம் சொல்ல வேண்டிய அவசியம், நொந்துக்கிட வேண்டிய அவசியமும் கிடையாது. நமக்கு நூல் அழகா சொல்லுது. எப்பேற்பட்ட கோடீஸ்வரர் கூட இருக்கட்டும், ஆனா எப்படி இருப்பாங்க அவங்க வினையை அவங்க அனுபவிப்பாங்க. அதனால நாம போய் புதுசா போய் அவங்க கிட்ட போய் நம்ம தலையிடவே கூடாது. புரிஞ்சுச்சா? சரி. அப்படி சங்குடன் தவழும் அலைகளை உடைய நம் திருமுன் உள்ள கடலில் நாள்தோறும் படிந்து நீராடலாம் மகிமையுடைய வரலாறே என்று நாம் எழுந்திருக்கும் சிறப்புடைய கந்த மாதனம் வந்த கதையும் சொல்லுவோம் அப்படின்னு. கந்த மாதன மலை அங்கே ஒன்று இருந்துச்சு, அது இப்போ அந்த மலை இல்லை, அதை பற்றியும் நாம் கூறுவோம் அப்படின்னு சொல்லி கார்வேகங்கள் தங்கி இலைப்பாடுகின்ற கந்த மாதனம் என்னும் பெரிய சந்தன சைலம், சந்தன மலைன்னு பேர் அந்த மலை வந்து. அப்போ குண்டு இருக்கு மலைலாம் குமரன் இருக்குங்கிறது சரியாக தான் இருக்கு. ஏன்னா அங்கே மலை இருந்திருக்கு, மலையில தான் சாமி இருந்திருக்காரு, பக்கத்தில் கடலும் இருந்திருக்கு. அது இப்போ நம்ம கண்ணுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இப்பயும் அந்த கந்த மாதன இது மலை இருக்கு. சில இடங்கள் நமக்கு வந்து கண்ணுக்கு தெரியாது, அது வந்து சூட்சுமமா இருக்கும். இப்ப ஒண்ணு வேண்டாம், இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி உயிர்கள் இருக்கா இல்லையா? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, நம்ம கண்ணுக்கு முன்னாடி உயிரினங்கள் இருக்கா இல்லையா? என்ன இருக்குன்னு சொல்லுவோமா இல்லைன்னு சொல்லுவோமா? அப்படி சொல்ல கண்ணுக்கு தெரியாது. நீங்க அந்த குழல் இதை வச்சு பாருங்க, அதுக்குரிய லென்ஸ் வச்சு பாருங்களேன், எத்தனையோ உயிர்கள் கண்ணுக்கு முன்னாடி நுண்ணுயிர்கள் நிறைய நம்ம சுற்றி நிற்கும். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கோயிலுக்கு பக்கத்தில் சுற்றி இருக்கிற நுண்ணீர்களுக்கெல்லாம் மோட்சம். இது அவங்களுக்கு திருக்கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற நுண்ணீர்கள் கொண்டு மோட்சம் கிடைக்கும். கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ உயிரினங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்குது, ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரிவதில்லை. அது சாமிக்கு தான் தெரியும் எத்தனை உயிரினங்கள் இருக்குங்கிறது, இறைவனுக்கு மட்டும் தான் தெரியும். அத்தனை உயிர்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருந்து கூட நம்ம கண்ணுக்கு தெரிவதில்லை. அதுபோல் சாமி என்ன செய்வார், சூட்சுமமாக அந்த மலையை வைத்திருக்கின்றார், கந்த மாதன மலையை. புரிஞ்சா? மலையுடன் மோதுவார் புரிய முயன்று உடலுடன் மனம் சோர்ந்து தான் பொன் மலை ஆக விரும்பி தடைப்பட்ட இயலாமல் உறுதியாக நம்மை எண்ணி வருந்தி தவத்தை வளர்த்தலும் நாம் அதை நோக்கி நீ வலிமையால் உயர்ந்த வாயு தேவனால் முச்சிகிற ஒளியை. இப்போ அந்த மலை என்ன செஞ்சா, அப்படி வருத்தப்பட்டு பொன்மலை ஆக வேண்டும் என்று விரும்பி வலிமை இழந்து அது என்ன வலிமை குன்றிய மலையாக ஆகியதான் அப்படின்னு சொல்லி இதோட முடிச்சுக்கிடுவோம். இந்த மலை வந்து எப்படி இது பிரசிச்சமாக ஆகியது என்ற செய்தியெல்லாம் நம்ம அடுத்த இதில் நாம்
தொடர்ந்து இந்த கந்த மாதன மலை எப்படி வந்தது, அதுக்கப்புறம் பிரம்மா எப்படி வரம் கேட்டாரு, அந்த பிரம்மாவுக்கு முருகப்பெருமான் எப்படி வரம் கொடுத்தாங்கன்னா இன்னும் 2-3 வாரம் ஆகும். ஏன்னா கிட்டத்தட்ட 100 பாட்டுக்கு மேலே இருக்கு இந்த பிரம்மா வரம் கொடுத்த படலம். அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சிந்திக்க. இப்போதைக்கு ஒரு 20 தான் பார்த்துருக்கோம். 20 × 4 80 வருமா? இன்னொரு 4 வாரம் ஓடும் பிரம்மா அத்தியாயம், இன்னும் 4 வாரம் ஓடும். அதனால் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் என்று சொல்லி இதுகாரும் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த திருச்செந்தூர் புராணத்தை நீங்கள் கேட்டதினால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியின் உரையை நிறைவு செய்கின்றேன். சிற்றமும் சிவனார் மனம் குளிர உபதேச மந்தமிரு செவி மீதிலும் பகசை குருநாதா சிவகாம சுந்தரிதன் வரபால கந்த இன செய்யரே விரும்பி உள்ளம் நினையாமல் அவமாயை கொண்டுலகில் விருதாளைந்துழலும் அடியேனை அஞ்சல் என வரவேணும் அறிவாகமும் பெருக இடரானதும் தொலைய அருள் ஞான இன்பமது புரிவாயே நவநீதமும் திருடி உரலோட ஒன்று மறி ரகுராமர் சிந்தை மகிழ் மருகோனே நவலோகமும் கைதொழும் நிஜ தேவலம் கிருத நலமான விஞ்சை கதிவிலை கோவே தேவயானயம் குரமின் மனவாள சம்பிரமு திறன் வீர மிஞ்சி கதிர் வடிவேலா திருஆவினன் குடியில் வருவேல் தவுந்தெரிக எகமேமை கண்ட வீரர் பெருமாளே ஏராயபுரம் விஞ்ஞான போத நெறி காட்டும் என்னை பயில்வாய்மை கண்டான் தந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாயின் குயிலாரும் பொழில் திருவாவூர் திருவாளுக்கு நமச்சிவாய் தேவன் சைலாவி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ வான்முகில் வளாது வேகமளிவலும் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத ஈர்கள் வாழ்க நான்முறை அறங்கள் ஓங்க நற்றவம் வெயில் வல்க மேன்முகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் பையம் நீடுக மாமலை மண்ணுக மே விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னெறிதான் தலைத்தோங்குக தேவன் திருநீர் சிறக்கவே ஆறு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க யானைதன் அணங்கும் வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் பார்வதி பதையே என்னாளுடைய சிவனையை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம் யாராவது அது வந்துட்டீங்களா? வெரி குட்.